शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यस्मात् सर्वमिदं प्रपञ्चरचितमाया जगज्जायते, यस्मिंस्तिष्ठति यास्ति चास्तसमये कल्पानुकल्पे पुनः। यं ध्यात्वा मुनयः प्रपञ्चरहितं विन्दन्ति मोक्षध्रुवं तं वन्दे पुरुषोत्तमाख्यममलं नित्यं विभुं निश्चलम्। मुक्ताविद्रुमहेमनीलधवलच्छायैः मुखैस्त्रीक्षणैः युक्तामिन्दुकलां निबद्धमकुटां तत्त्वार्थवर्णात्मिकां गायत्री वरदाभयाङ्कुशकशां शुभ्रं कपालं गदां शङ्खं चक्रमदारविन्दयुगलं हस्तैः वहन्तीं भजे। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। न गुरोः अधिकं तत्त्वं न गुरोः अधिकं तपः, तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। நமஸ்காரம். காயத்ரி தேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே இன்னைக்கு 11வது நாள் சத்சங்கம். நேற்றைக்கு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், உபாசனா சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தோம். புராணத்தில் என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்தோம். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறதுனால நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், चतुर्विंशति मुद्राश्च गायत्र्यासौ प्रदर्शयेत् वृथा मंत्र जपश्चैव स्नानं भोजनमेव च यज्ञश्च निष्फलं तेषां होमो देवार्चनं वृथा तस्मान् मुद्रा सदा ज्ञेया विद्भिः यद्दमास्तितैः அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு. அதே மாதிரி ஏதா முத்ரா ந ஜானாதி தஸ்ய தேவி ந சித்தியதி ஷபந்தி தேவதாக சர்வா காயத்ரி அக்ஷர சம்ஸ்திதாக அப்படிங்கிற ஸ்லோகமும் இருக்கு புராணத்தில். அப்படிங்கிறதுனால இந்த முத்ரையினுடைய கதனத்தை நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வந்திருக்கும் அப்படின்னா, இப்போ முத்ரை இல்லாமல் நம்ம ஜபம் பண்ணுறோமே, இந்த ஜபத்துக்கு அப்போ பலன் கிடையாதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். நேற்றைக்கே நான் சொல்லி இருக்கிறேன். நேற்றைக்கு உபன்யாசம் பூர்ணமாக திரும்ப கேட்டேன்னா இந்த வார்த்தையை கவனிக்கலாம். உங்களுக்கு முத்ரை தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்கள் குரு, உங்கள் ஆத்து வாத்தியார் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி ஜபம் செய்கிறது உத்தமம் அப்படிங்கிற வார்த்தையை நேற்றுக்கு உபன்யாசத்துலையும் சொல்லியிருந்தேன். ஆனால் ஆரம்பத்தில் எதை சொல்கிறோமோ அதுதான் மனசுக்குள்ளே போகிறதுங்கிறதுனால இன்றைக்கி ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். முத்ரை தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் உங்களுக்கு காயத்ரி ஜபம், காயத்ரி உபதேசம் ஆகியிருக்கிற பட்சத்தில் காயத்ரி ஜபத்தை விடாமல் செய்து கொண்டே வர வேண்டும். ரிஷிச்சந்தஸ் தேவத்தை கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பா. அந்த ரிஷிச்சந்தஸ் தேவத்தையை சொல்லிட்டு காயத்ரி ஜபம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறைய பேருக்கு நேற்றுக்கு டவுட் வந்திருக்கலாம். ஏன்னா புராணத்தில் அது மாதிரி ஸ்லோகம் இருக்குது. நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறேள், இந்த மாதிரி காயத்ரி புராணம் சிரவணம் பண்ணினோம் அப்படின்னு சொல்கிறேள், அவள் விஷயம் தெரிஞ்சவாளாக இருந்து முத்ரைகளை பற்றி சொன்னாரோ அப்படின்னு கேட்டால், இல்லையே அப்படி எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விஷயம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். 11 நாளைக்கு முன்னாடி நமக்கு காயத்ரி புராணம்னு ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது. ஆனால் தேவியினுடைய கிருபையினால், தேவியினுடைய அனுகிரகத்தினால தானே இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே நமக்கு தெரிய வந்தது. அதே தேவியினுடைய கருணையை அவலம்பித்து, அதே கருணையை யாசித்து, மற்ற இருக்கக்கூடிய ஞானங்களையும் மற்ற இருக்கக்கூடிய விஷயங்களையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் அதுக்கு தேவி கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணியே தீருவா. கவலையே படாதீங்கோ. உங்களுக்கு எதெல்லாம் எப்பப்போ தெரிய வரணுமோ அப்பப்போ தேவி அதை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே தான் இருக்கா. இந்த கதைகளை நம்ம இந்திரனுடைய கதைகள்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்திரனுக்கு எப்பப்போ என்னென்ன வேணுமோ தேவியே ஸ்வயம் பிரத்யட்சமாகி சொல்லிகிட்டே வரா. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது தெரியலை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். காயத்ரியை மட்டும் பிடிச்சுண்டா போகிறோம். அவள் எல்லாத்தையும் அவள் சர்வசாதகி, எல்லாத்தையும் உங்களுக்காக சாதிச்சு கொடுத்துடுவா. எல்லாத்தையும் உங்களுக்காக உபதேசம் கண்டிப்பாக ஸ்வயமே வந்து கூட பண்ணுவா, சொல்ல முடியாது. நமக்கு வேணுங்கிறது தப்போ நிஷ்டை. காயத்ரி மந்திரத்தை நான் ஜபம் செய்வேன், கார்த்தால 1000 சாயங்காலம் 1000 ஜபம் பண்ணுவேங்கிற நிஷ்டை தான் நமக்கு முக்கியமே ஒழிய மற்ற அங்கங்களாக இருக்கக்கூடியது எப்படியோ நம்மை வந்து அடையும்.
அப்படிங்கிறதுனால நீங்கள் கவலைப்படாமல் உங்களுக்கு எப்படி உபதேசம் ஆகி இருக்கிறதோ, எந்த வண்ணம் உங்களுடைய ஆத்துவாதியார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலோ, உங்கள் அப்பா உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதே வண்ணமாக சந்தியாவந்தனத்தை விடாமல் செய்து கொண்டு வருவதுங்கிறது உத்தமம். இது நேற்றைக்கே சொல்லி இருந்தாலும் திரும்பவும் ஒரு தடவை சொல்லணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். நேற்றைக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மந்திரங்களுடைய பூர்ணமான அர்த்தங்களை பார்ப்போம். நேற்றுக்கு பிராசன மந்திரத்தோட அர்த்தத்தை மட்டும் பார்த்தோம். மந்திரங்களுடைய பூர்ணமான அர்த்தத்தை பார்ப்போம் அப்படிங்கிறதாக சொல்லியிருந்தேன். ஆச்சமனத்திலிருந்தே திரும்ப ஆரம்பிப்போம். ஆச்சமனத்தில் சில நுணுக்கங்கள் இருக்குது. நம்ம உத்ரிணியில் ஜலம் விட்டுண்டு குடிக்கிறோம் இல்லையா, அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு குடிக்கிறோம் இல்லையா, அதில் சில நுணுக்கங்கள் இருக்குது. அங்கேருந்து நுணுக்கங்கள் ஆரம்பிக்கிறது. நேற்றைக்கே சொன்னேன், காயத்ரி தான் பரமான சயின்ஸ், சந்தியா உபாசனையை மிஞ்சின சயின்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு நேற்றைய உபன்யாசத்திலேயே நான் சொல்லியிருந்தேன். எவ்வளவு தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படிங்கிறதுல கணக்கு இருக்கு. 3 தடவையா குடிக்கணுங்கிறதும் கணக்கு இருக்கு. ஒரே முழுக்கா எடுத்துட்டு ஒரே தடவை கையில் ஜலத்தை விட்டுண்டு 3 தடவை கையில இருந்து குடிக்கூடாது. ஒவ்வொரு தடவும் தனித்தனியாக ஜலம் விட்டுண்டு தான் குடிக்கணும். மாஷா தானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தானியம் உளுந்து. அந்த உளுந்து முழுகிற அளவுக்குத்தான் ஜலம் எடுத்துக்கணும். ஒரு உளுந்து முழுகிறதுக்கு எவ்வளவு ஜலம் தேவைப்படுமோ அத்தனை ஜலம் தான். அதனால தான் உத்ரிணியை அத்தனோண்டு சின்னோண்டு உத்ரிணியாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஒரு உளுந்து முழுகக்கூடிய அளவுக்குத்தான் அந்த ஜலம் இருக்கணும். நீங்கள் பிராசனம் பண்ண போகிற ஜலம் அதை நீங்கள் 3 தடவை விட்டு அச்சுதாய நமகான்னு ஒரு தடவை, அனந்தாய நமகான்னு ஒரு தடவை, கோவிந்தாய நமகான்னு ஒரு தடவை, இந்த 3மே நாமாஸ்திரத்ரயம் அப்படின்னு நேற்றைக்கு சொல்லியிருந்தேன். லலிதோபாக்கியானத்தில் இதனுடைய கதை விஸ்தாரமாக இருக்கிறது. நோய்களை பரப்பி விடும் பொழுது ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக லலிதா திரிபுர சுந்தரி இந்த 3 நாமங்களை அஸ்திரங்களாக மாற்றி ஏவுகிறாள். முதல்ல ஆரோக்கியம், அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்றது போல, உடம்பு நன்னா இருந்தால் தானே சந்தியாவந்தனம் பண்ண முடியும். உடம்புக்கு ஏதோ ஒன்றுனா நம்ம குளிக்க முடியாது இல்லையா, நம்ம படுத்துட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும், ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும், உட்கார முடியாது, உட்காந்து ஒரு இடத்துல அரை மணி நேரம் உட்கார்ந்து ஒரு வேலையை செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால உடல் நலம்தான் முதல்ல முக்கியம். அப்படிங்கிறதுனால இந்த 3 மந்திரங்களை சொல்லி ஆச்சமனம் பண்ண வேண்டும். ஆச்சமனம் பண்ணும் பொழுது உதட்டில் நம்ம கை படுறதுனால 2 தடவை நம்ம அதை தொடச்சிக்கணும். அப்ப உபஸ்பிருஷ்ய அப்படின்னு நம்ம ஆத்துவாதியார் சொல்கிறா இல்லையா, மாதிரி அப்ப உபஸ் 2 தடவை உதட்டில் தொடச்சுண்டு கையையும் அலம்பிக்கணும். 3 தடவை ஆச்சமனம் பண்ணி 2 தடவை உதட்டை தொடச்சுண்டு கையை அலம்பிக்கணும். இதுதான் ஒரு ஆச்சமனத்தினுடைய சைக்கிள். உளுந்து முழுகிற அளவுக்கு மட்டும்தான் ஜலம் விடணும்னு சொன்னேன். அதே மாதிரி கட்ட விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் கேப்பே இருக்கக்கூடாது. ஏன்னா அது பித்ரு தீர்த்தத்துக்கு உண்டான இடம். அந்த பித்ரு தீர்த்தத்துக்கு உண்டான இடத்த அடைச்சிடணும், நன்றாக அடைத்துவிட வேண்டும். கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் உண்டான இடத்த அடைச்சிடணும். அடைச்சிட்டு நம்ம அந்த உளுந்து முழுகிற அளவுக்கு உண்டான ஜலத்தை கையில் விட்டுண்டு அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு 3 நாமங்களையும் சொல்லி நம்ம ஆச்சமனம் பண்ண வேண்டும். சயின்டிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா அந்த சின்னூண்டு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் எப்போ நம்மளுடைய நாக்கில் படுறதோ, எப்போ அது உள்ளே போகிறதோ, அது எல்லா நர்வ் எண்டிங்ஸையும் அது நம்மளை புரோத்சாகம் பண்ணுறது. நம்மளோட நர்வ் எண்டிங்ஸ் நாடி இருக்கு இல்லையா, 72,000 நாடி இருக்கு இல்லையா, அந்த 72,000 நாடியை புரோத்சாகம் பண்ணுறது இந்த ஆச்சமனம். அதற்காகத்தான் முதல்ல ஆச்சமனம் பண்ணிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் முதல் அங்கம், முதல் விஷயம், அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆச்சமனம் தான். அதனால தான் அதுக்கு அளவு சொல்லியிருக்கா. ஒரே எதிரியாக தண்ணி குடிச்சிட்டோன்னா வயிறு ரொம்பிடும். இத்தினூண்டு தண்ணி தான் இருக்கணும். அதுக்கு அளவுக்கும் அதை கொண்டு சொல்லியிருக்கா. ஒரு மாஷாதானியம் முழுகிற அளவுக்கு தான் ஜலம் எடுத்துக்கணும் அப்படின்னு அதுக்கு அளவு சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் அந்த அளவு அவ சொல்லலை. அதே மாதிரி பிருஷ்டபாகம் பூமியில் படுற மாதிரி உட்காந்துட்டு ஆச்சமனம் பண்ணக்கூடாது. குத்துக்கால் இட்டுண்டு தான் ஆச்சமனம் பண்ணணும். இப்போ பலகாலாம் போட்டுண்டு பண்ணுறாள் இல்லையா, பிருஷ்டபாகம் பூமியில் படக்கூடாது. குத்துக்கால் இட்டுண்டு பண்ணுறது தான் விசேஷம். பிரம்மச்சாரியாக இருந்தாலும் யாராகவே இருந்தாலும் குத்துக்கால் போட்டுண்டு பண்ணுறது தான் விசேஷம். அதே போல் ஆச்சமனம் கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்து மட்டும்தான் செய்ய வேண்டும். சாயங்காலம் அர்க்கியம் விடுறது தான் மேற்க பார்த்து அர்க்கியம் விடணுமே ஒழிய ஆச்சமனம் கிழக்கை பார்த்து தான் ஆச்சமனம் செய்ய வேண்டும். எப்பவுமே மேற்க பார்த்துண்டோ தெற்க பார்த்துண்டோ ஆச்சமனம் பண்ணக்கூடாது. ஆச்சமனமும் சரி மார்ஜனமும் சரி. மார்ஜன மந்திரம் இருக்கு இல்லையா, ஆபோஹிஷ்டாமயோபவஹா வரப்போகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மார்ஜனமோ ஆச்சமனமோ மேற்கையோ தெற்கையோ பார்த்து பண்ணக்கூடாது. கிழக்கு வடக்கு, ஈஸ்ட் அண்ட் நார்த்,
இந்த 2 டைரக்ஷனை பார்த்துட்டு தான் ஆச்சமனமும் பண்ணணும், மார்ஜனமும் பண்ணணும் அப்படிங்கிறது விதி. அதே மாதிரி ஆச்சமனம் பண்ணுறதுக்கு சமுத்திர ஜலத்தால் ஆச்சமனம் பண்ணக்கூடாது. நதி ஜலத்தால் ஆச்சமனம் பண்ணும்போது இடது கையை தண்ணியில் தொட்டுக்கணும். இடது கை தண்ணியில் இருக்கணும். ஏன்னா இடது கையால் இப்போ உதிரினில் எடுத்து ஜலம் விட்டுக்கிறோம் இல்லையா, இடது கையினுடைய அங்கம் அதில் இருக்கணுங்கிறதுனால நதியில் இருந்து நீங்கள் ஆச்சமனம் பண்ணேன்னா, நதியில் குளிக்கிறச்ச ஆச்சமனம் பண்ணும்போது இடது கை தண்ணியில் வச்சுட்டு தான் நீங்கள் அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா பண்ணணும். சமுத்திர ஜலத்திலே ஆச்சமனம் பண்ணக்கூடாது. ஆனால் சமுத்திர ஜலத்திலே தர்ப்பணம் பண்ணலாம். சமுத்திர ஜலத்தில் தர்ப்பணம் பண்ணலாம்னு விதி இருக்கு. ஆனால் சமுத்திர ஜலத்தில் ஆச்சமனம் பண்ணக்கூடாது. அந்த தண்ணீரை நாம் உட்கொள்ளக்கூடாது, சமுத்திர ஜலத்தை நாம் உட்கொள்ளக்கூடாதுங்கிறது விதி. இதெல்லாம் ஆச்சமனத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், முதல் படியில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள். இதெல்லாம் நம்ம ஆச்சமனம் பண்ணும்போது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படிங்கிறதுனால ஆச்சமன விஷயங்களை இங்கே நாம் சொன்னோம். ஆச்சமனம் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா, அங்கங்கே தொடரும் இல்லையா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரம, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரான் தொடரும் இல்லையா. இது முன்னாடி இந்த நாமாக்கள் இல்லாமல் அந்தந்த இடத்துல அந்தந்த விரல்களால் தொட்டுக்கொண்டு இருந்தார்கள் பூர்வத்திலே, ரொம்ப முன்னாடி. நம்மளுடைய மகரிஷிகள் அப்படியாவது நமக்கு பக்தி வரட்டுமே அப்படிங்கிறதுனால இந்த நாமாக்களை சொல்லி சொல்லி தொடுங்கோ அப்படி நமக்கு சொல்லி கொடுத்தா இப்படி தேவதா பக்தி வளரும். நாம சங்கீர்த்தனம் குழந்தைக்கு சின்ன வயசுலேயே உள்ளுக்குள்ளே புகுந்துடும். கேசவா, நாராயணா, எல்லாமே மாதவா, எல்லாமே நாமங்கள் தானே. இந்த நாமங்கள் உள்ளுக்குள்ளே புகுந்துடுங்கிறதுனால அந்த பெயர்களை சொல்லி சொல்லி இந்த இடத்த தொடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இன்னைக்கு அக்கு ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையா, அங்கங்கே தொட்டா அந்தந்த வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகிறது, அங்கங்கே தொட்டா எல்லாம் சரியாக நடக்கிறது அப்படிலாம் சொல்கிறாள் இல்லையா. ஊசி போட்டுண்டா அக்கு பங்க்சர், ஊசி போடாமல் அங்கங்கே பிடிச்சி விட்டா அக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறாள் இல்லையா. இந்த அக்கு ப்ரெஷர் தான் இந்த அங்கவந்தனம். இதனால தான் இந்த விரலால் இந்த இடத்துல தொடணும்னு இருக்கு. கேசவானா கட்ட விரலால் கண்ணத்தை தொடணும், கட்ட விரலால் தான் அந்த ப்ரெஷர் தான் வேணுங்கிறதுனால. இந்த எந்தெந்த விரலுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு நம்மளுடைய மகான்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத பாருங்க ஆச்சரியத்தை. தந்ததாவனம் நம்மளுடைய நடுவிரலால் தான் செய்யணும், ஆள்காட்டி விரலினால செய்யக்கூடாது. ஏன்னா அதுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி. ஆள்காட்டி விரலை வச்சும் தேய்ச்சி பாருங்கோ, நடுவிரலை வச்சும் தேய்ச்சி பாருங்க. நடுவிரலில் மீடியம் ப்ரெஷர் இருக்கும். மோதிர விரலை வச்சு பல் தேய்ச்சல்னா ரொம்ப கம்மியான ப்ரெஷர் ஆயிரும். ஆப்டிமம் ப்ரெஷர் நடுவிரலில் தான் இருக்கும். இதை கூட நம்மளுடைய ஸ்மிருதிகளில் எழுதியிருக்கா. தந்ததாவனம் எப்படி செய்ய வேண்டும், பல்லு எப்படி தேய்ச்சிக்கணுங்கிறத முதற்கொண்டு எழுதி கொடுத்துருக்கா. எவ்வளவு கருணை நம்ம மேலே இல்லையா. அப்போது இந்த விரல்களால் அந்தந்த இடங்களை தொட்டு நம்ம சொல்கிறோம் கேசவா, நாராயணா, மாதவா. அந்த ரொம்ப கம்மியான ப்ரெஷர் தான் கண்ணுக்கு கொடுக்கணுங்கிறதுனால மோதிர விரலால் நம்மளை தொட சொல்கிறா. எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் நல்ல ரெசிலியண்ட்டாக இருக்கக்கூடியது உங்களுடைய மூக்கு. நன்ன தொட்டு பாருங்கோ, நீங்கள் அமுக்கி நெல்னா திரும்பி மேலே எந்திரிச்சு வந்துடுறதுலேயே அதுக்கு ரெசிலியன்ஸ்னு பேர். அதனால விஷ்ணு, மதுசூதனா நம்ம ஆள்காட்டி விரல்னால மூக்கை தொடுறோம். காது ரொம்ப முக்கியமான அங்கம் காதாக இருக்கிறதுனால சுண்டு விரலால் காதை தொடுறோம். நடுவிரலினால் நம்மளுடைய தோள்களை தொட்டுக்கொள்கிறோம். அப்புறம் பத்மநாபா, தாமோதரா. மாத்வர்களுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் இதில் சம்பிரதாய பேதம் உண்டு. ஸ்மார்த்தர்களுக்கு இதோட முடிஞ்சிடும். அவள் அதுக்கப்புறமும் நிறைய சொல்லுவாள். பிரத்யும்னா, அனிருத்தா, சங்கர்ஷனா அதெல்லாம் அவள் சொல்லுவாள். இது இந்த அங்கவந்தனத்துடைய சயின்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். அக்கு ப்ரெஷர் அப்படின்னு இன்னைக்கு எதை சொல்கிறாளோ அதே தான் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் முக்கியமான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். முதல்ல செஞ்சதும் நாடியை புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயம்தான் ஆச்சமனம். 72,000 நாடி எண்டிங்ஸ், அந்த நர்வ் எண்டிங்ஸும் புத்துணர்ச்சியை அடைஞ்சிடுறது. அதுக்கப்புறம் கரெக்டான இடத்துல கரெக்டான ப்ரெஷரில் தொடும் பொழுது அங்கங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியெலாம் ரீஆக்டிவேட் ஆகிறது. நம்ம அலர்ட் ஆகிடுறோம். நம்ம பாடியை அலர்ட் பண்ணுறதுக்கு உண்டான கர்மாக்களை முதல்ல வச்சுருக்கா. இதுக்கு தான் பிராணாயாமத்துக்கு முன்னாடியே. ஏன்னா பிராணாயாமத்துக்கு பாடி சித்தியாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் குட்டிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம்னு குட்டிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. எல்லாரும் என்ன நினச்சின்னு இருக்கா, சுக்லாம்பரதரம் அப்படின்னா கணபதியினுடைய மந்திரம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கா. அதில் எங்கேயுமே கணபதிக்கான ரெஃபரன்ஸ் கிடையாது. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத்து சர்வ விக்னோபசாந்தையே அப்படிங்கிறத அர்த்தம் பண்ணினோம் சம்ஸ்கிருதத்திலிருந்து டைரக்டாக. அப்படின்னா சுக்லாம்பரதரம் அப்படின்னா வெள்ளை நிற வஸ்திரத்தை அணிந்திருப்பவரும், விஷ்ணு எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவரும், சசிவர்ணம் சதுர்புஜம் சந்திரனை ஒற்றி நிறத்தை கொண்டவரும். அவர் அணிஞ்சிருக்கிறதும் ஒயிட் ட்ரெஸ் தான். சசிவர்ணம் சந்திரனுடைய நிறத்தை ஒத்தவரும்,
சதுர்புஜம் 4 கரங்களை கொண்டவரும், பிரசன்ன வதனம் சிரித்த முகத்தோடு இருக்கிறவரும், தியாயேத்து தியானம் பண்ணுகிறோம், சர்வ விக்ன உபசாந்தையே எங்களுடைய விக்னங்கள்லாம் மாறட்டும். எல்லா தேவதைகளும் விக்னங்களை மாற்ற முடியும் இல்லையா? நம்ம அதை கணபதிக்குன்னு ஆட்ரிபியூட் பண்ணுறோம். ஆட்ரிபியூட் பண்ணலைன்னா யார் வேணாலும் தன் தேவதையை நினச்சிண்டு மகாவிஷ்ணுவை நினச்சிட்டு தாராளம் விஷ்ணுங்கிற சப்தமே இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் விஷ்ணுங்கிற சப்தமே இருக்குது. தனியாக அவள் வேற மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடி இங்கே விஷ்ணுங்கிற மந்திரம் சப்தமே இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே. யஸ்யத்விரத வக்திராத்யா பாரிஷத்யா பிரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயேன் அவள் தனியாக அப்புறம் விஸ்வக்சேனரை சொல்லிக்கிறா. ஆனால் சுக்லாம்பிரதரம் விஷ்ணுன்னு இதுலேயே விஷ்ணுவினுடைய பெயர் இருக்கிறது. இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோனாலும் நம்ம சத்சங்கத்தை சேர்ந்தவா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை, இந்த சுக்லாம்பிரதரத்தினுடைய அர்த்தத்தை நான் இங்கே சொல்கிறேன். அப்புறம் குட்டின்ட்டோம். எதுக்காக குட்டிக்கிறோம்? இதனுடைய சயின்ஸ் என்ன அப்படின்னா, அமிர்த நாடி அங்கே தான் ஓடின்னு இருக்கு, நம்மளுடைய நெற்றி பொட்டில் ஓடுறது. அந்த இடத்துல குட்டிக்கும் போது 3 முறை குட்டி கொள்ளவும்னு போட்டிருப்பா புஸ்தகங்கள்லாம். அப்படி குட்டிக்கும் போது லைட்டாக குட்டிக்கணும். அப்போது அந்த இடத்துல இருக்கிற அமிர்தம் ஓட ஆரம்பிக்கும், ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டோம், கேசவா நாராயணால தொட்டு நம்ம அந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுட்டோம். லைட்டாக குட்டி விடும்போது அங்கே இருக்கிற பிளாக்கேஜஸும் நீங்கி அங்கே அமிர்தம் ஆரம்பிக்கிறது, அங்கே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கிறது. அதுக்காக தான் சுக்லாம்பிரதரம். இப்படி தன்னுடைய தேகத்தை அமிர்தமயமாக ஆக்கி கொண்டு தான் ஒரு மிருத சரீரன், இந்த தேகம் ஒரு நாள் அழிஞ்சிட போகிறது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், இப்போ என்னுடைய தேகம் ஃபுல்லாக அமிர்தம் ஓடின்னு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடு அவன் முதல்ல பிராணாயாமத்தை ஆரம்பிக்க வேண்டும். பிராணாயாமத்தில் 2 விதமான பிராணாயாமங்கள் இருக்கின்றன. ஒன்று சகர்ப்ப பிராணாயாமம்னு பேர், இன்னொன்று அகர்ப்ப பிராணாயாமம்னு பேர். சகர்ப்ப பிராணாயாமம் அப்படின்னா மந்திரத்தை சொல்லி பிராணாயாமம் செய்வது சகர்ப்ப பிராணாயாமம். இதை நம்ம கர்மாங்கமாக பண்ணுகிறோம். ஒரு கர்மா பண்ணுறோம் அப்படின்னா அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ ஆச்சமனம் பண்ணிவிட்டு அங்கவந்தனம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சுக்லாம்பிரதனம் சொல்லிவிட்டு ஓம் பூஹு ஓம் புவஹா ஓம் சுவஹா சொல்கிறோம் இல்லையா? அது கர்மாங்கமாக மந்திரத்தோடு செய்யக்கூடியது சகர்ப்ப பிராணாயாமம். காயத்ரி மந்திரத்தை சொல்லி பிராணாயாமம் பண்ணுறது சகர்ப்ப பிராணாயாமம்னு பேர். அகர்ப்ப பிராணாயாமம் அப்படின்னா மந்திரம் இல்லாமல் மனதை அடக்குவதற்கு ஒரு உபாயமாக பிராணாயாமத்தை பயன்படுத்தலாம்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா நம்ம உபன்யாசத்தில். அதற்கு அகர்ப்ப பிராணாயாமம்னு பேர். மனசை அடக்கிறதுக்காக மந்திரங்கள் எதுவும் சொல்லாமல் மூச்சை மட்டுமே அடக்கி விட்டுண்டு இருக்கிறதுக்கு அகர்ப்ப பிராணாயாமம் அப்படின்னு பேர். இது மனதை அடக்குவதற்கு ஒரு உபாயம். இப்படி நாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு விஷயமாக பண்ணிட்டு வரோம். அப்போ பிராணாயாமம் பண்ணும் பொழுது முதல்ல எந்த பக்கம் அடைச்சிக்கணும், எந்த பக்கம் இழுக்கணும், எந்த பக்கம் விடணும், இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால இந்த ரகசியங்களை நம்ம சத்சங்கத்தில் நான் சொல்லித்தரேன். நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இடகலை, பிங்கலை, சுஷும்னை அப்படின்னு 3 நாடிகள் மெயினாக இருக்கக்கூடிய சேனல். 3 சேனல் மெயின் சேனல். பாடி ஃபுல்லாக ஓடுறதுனால இது மெயின் சேனல். வலது பக்கம் இருக்கக்கூடியது பிங்களா நாடி, இடது பக்கம் இருக்கக்கூடியது இடா நாடி, நடுவிலே ஓடக்கூடியது சுஷும்னா நாடி. இப்படி 3 நாடிகள் நம்மளுடைய பாடியில் வியாபிச்சு இருக்கு. வலது பக்கம் ஓடக்கூடிய நாடி 8 அங்குல பிரமாணம் உள்ளது. அதில் மூச்சு விட்டால் 8 அங்குல பிரமாணம் மூச்சு போகும். இடது பக்கம் இருக்கக்கூடியது 16 அங்குல மூச்சு விடக்கூடியது. மூச்சை கம்மியாக விடணுமா ஜாஸ்தியாக விடணுமா, இது நிறைய பேருக்கு டவுட்டு. மூச்சை எப்படி அடக்கிறது, மூச்சை அடக்கிறதுனால எப்படி நம்ம நிறைய விஷயங்களை சாதிச்சு கொள்ள முடியும், அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது அவசியங்கிறதுனால இங்கே கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறேன். நம்மளுக்கு வயசாகிறது இல்லையா, ஏஜிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நமக்கு நடக்கிறது. எப்படி நடக்கிறதுனா ஆக்சிடேஷன் மூலமாகத்தான் நடக்கிறது. இந்த ஆக்சிடேஷனுங்கிற கான்செப்டை புரிஞ்சுட்டோன்னா நம்மளாம் தேவர்களாக ஆகிவிடலாம். ஆக்சிடேஷனை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏஜிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடலாம். என்றைக்கும் நம்ம 16 வயசோட இளமையாக இருக்கலாம். இதை நிறைய வேதத்தில் வரக்கூடிய கதைகளே இதை விரிவாக சொல்லுகின்றன. ரிக்வேதத்தில் அதுவும் குறிப்பாக கதைகள் நிறைய இது சம்பந்தமாக இருக்குது. இதை பிராணாயாமம் மூலமாக நம்மளால் சாதிச்சுக்க முடியும். நம்மளுடைய கர்மா நாம் அதை செய்வதில்லை. தெரிஞ்சிருக்கிறவாலும் செய்யறதில்லை, தெரியாமல் இருக்கிறவா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய
ஆக்சிஜன் நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம் இல்லையா, அந்த உள்ளே இழுக்கக்கூடிய ஆக்சிஜனை கம்மியாக வெளியில் விட்டுன்னு இருக்கிறதுனால நமக்கு ஆக்சிடேஷன் கூடுறது. இப்போ நமக்கு எப்படி அந்த ஆக்சிஜன் லெவலை நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்மளால் அந்த ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு பிராணாயாமம் தான் ஒரே ஒரு முக்கியமான பிராணாயாமம் தான் இதற்கு ஒரே வழியாக, ஒரே கீயாக இருக்கக்கூடியது இந்த ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு. அந்த பிராணாயாம மந்திரம் நம்ம எல்லாருக்குமே பிராணாயாம மந்திரம் தெரியும். அதுக்கப்புறம் முக்கியமான அங்கம் சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா நம்ம பண்ணுறோம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வேறு விதமான சங்கல்பம், மாதவ சம்பிரதாயத்தில் வேறு விதமான சங்கல்பம். எல்லாருடைய சங்கல்பமும் வெவ்வேறாக இருந்தாலும் சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு அங்கம் எல்லாருடைய சம்பிரதாயத்திலையும் இருந்து கொண்டு வருகிறது. இதை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா கிரவுண்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவா. இப்போ இந்த நேரத்தில் இந்த வேலையை நாம் செய்கிறோம் அப்படிங்கிற கிரவுண்டிங் டெக்னிக் நம்ம அதை 3 தடவை சொல்லும் பொழுது நமக்கே நம்மை அறியாமலேயே நம்மளுடைய மனசு, வாக்கு, காயம் எல்லாமே அந்த இடத்துல ஒருநிலைப்படுகிறது, அங்கே ஒருமித்து விடுகிறது. அப்படிங்கிறதுனால கிரவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிரவுண்டிங் டெக்னிக் தான் இந்த சங்கல்பம். இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். இப்போ பிரவச்சனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்று நான் பிரவச்சனம் செய்ய போகிறேன் அப்படின்னு மனசில் நான் 2 தடவை சங்கல்பம் பண்ணிட்டேன்னா என்னுடைய மனசு, வாக்கு, காயம் 3ம் அதற்கு சித்தமாக ஆகிவிடுகிறது. ஒரு புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் புக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு மனசில் 2 தடவை சங்கல்பிச்சுட்டோன்னா புக்கு படிக்கிறதுக்கு சித்தமாக அந்த உடல் மாறி விடுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த அங்கத்தை நம்மளுடைய சந்தியாவந்தனத்திலே வைத்திருக்கிறார்கள். பிராத்த சந்தியாம் உபாசிஷ்யே, மாத்தியானிக சந்தியாம் கரிஷ்யே, சாயம் சந்தியாம் உபாசிஷ்யே அப்படிங்கிறதாக நமக்கு சங்கல்பத்தில் கார்த்தால பண்ணும்பொழுது, மத்தியானம் பண்ணும்போது, சாயங்காலம் பண்ணும்பொழுது தனித்தனியாக சங்கல்பம் நமக்காக வச்சுருக்கா. 3 சந்திகளிலும் இந்த சங்கல்பத்தை கண்டிப்பாக பண்ண வேண்டும். சங்கல்பம் பண்ணியாச்சு. அடுத்தது முக்கியமான விஷயம், நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்தை தூண்டிவிடுவதற்கு உண்டான விஷயம், ஜலத்திலே ஓம் அப்படின்னு எழுதி நெற்றியினுடைய நடுவிலே ஸ்ரீ கேசவாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும் அப்படிங்கிறதாக நமக்கு எல்லாருக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கும். இது என்னன்னா ஆக்ஞா சக்கரத்தை தூண்டி விடுதல். கிரவுண்டிங் பண்ணியாச்சு. கிரவுண்டிங் பண்ணினதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது. இது எல்லா சந்திகளிலும் பண்ண வேண்டியது. இது முக்கியமாக அவசியமாக பண்ணுறதுக்கு காரணம் நம்மளுடைய ஆக்ஞாவை தூண்டி விடுவதற்காக, ஆக்ஞா சக்கரத்தை தூண்டி விடுவதற்காக. அடுத்தது தான் முக்கியமான அங்கம் மார்ஜனம். தலையில் ஜலத்தால் புரோக்ஷிச்சுக்கிறது. சனாதன தர்மத்தினுடைய சாவி, சனாதன தர்மத்தினுடைய ரகசியம் ஜலம்தான் அப்படின்னு அறிஞர்கள், ஞானிகள் எல்லாருமே சொல்லியிருக்கா. யார் பிரம்ம ஞானத்தை அடைந்தவர்கள் இருந்தார்களோ அவர்களெல்லாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சனாதன தர்மத்தினுடைய சீக்ரெட் கீ இஸ் வாட்டர், ஜலம்தான், ஜலத்திலிருந்து தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அதனால நம்ம மார்ஜனம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிக்கிறோம். அந்த மந்திரத்துக்கு சிந்து த்வீபர் அவர்தான் ரிஷி, காயத்ரி சந்தகா, ஆப்போ தேவதா, தண்ணீர் தான் தேவதை. புரோக்ஷணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால புரோக்ஷணே விநியோகா அப்படிங்கிறது சொல்கிறோம். நல்ல மந்திரம், இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆப்போ ஹிஷ்டாமயோ புவஸ்தான ஊர்ஜே ததாதன மஹேரணா ஆய சக்ஷாசே யோவசிவதமோ ரசாஹ தஸ்யா பாஜய தேஹணாஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்கமாமவஹ யஸ்ய க்ஷயா ஆய ஜின்வாத ஆப்போ ஜனயதாச்சனஹ ஓம் பூர்புவஸ்வஹா அப்படின்னு அப்புறம் கடைசியில் பண்ணிக்கிறோம். நம்மளை சுற்றி ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறோம் வியாகிருதிகளை சொல்லும் பொழுது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு இன்பத்தை தருவதாக இந்த ஜலதேவத்தை இருக்கிறது. மயோபுவஹா, மய சப்தம் இன்பம் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு இணையான சமஸ்கிருத சொல் மய. மயோபுவஹா, இன்பத்தை தருவராக யார் இருக்கானா ஆபஹா அப்படிங்கிற நம்மளுடைய நீர், ஜல தேவதை நமக்கு இன்பத்தை தருபவதாக இருக்கிறது. தண்ணி குடித்தாதானே நமக்கு அப்பாடான்னு இருக்குது இல்லையா? ஜலம் குடிக்கும்பொழுது வெயிலில் போயிட்டு வரோம், ஜலம் குடிக்கும் பொழுது
அப்போ தான் நமக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சொல்லியிருப்போம். ஒரு தடவையாவது சொல்லியிருப்போம். தண்ணீரை குடிச்சிட்டு அப்பா இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா உயிரை தரக்கூடியதாக இந்த ஜலம் இருக்கிறது. உபனிஷதத்தில் இந்த பாகங்கள்லாம் நல்லா விஸ்தாரமாகவே விரிவாகவே சொல்லியிருக்கா. எப்படி இந்த லோக சிருஷ்டி உண்டாச்சு அப்படிங்கிறதையும் விரிவாக சொல்லியிருக்கா. அதுலேயும் இந்த தண்ணீர் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கா. ஆப்போ பிருத்திவி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, தண்ணீரிலிருந்து தான் இந்த பூமியே உண்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். தண்ணீர் இருந்தால்தான் பயிர்கள் விளையும், பயிர்கள் விளைந்தால்தான் சாப்பிட முடியும். அப்படிங்கிற நியாயத்தினாலையும் தண்ணீர் ஸ்வயமே அமிர்தமாக இருக்கிறது, தண்ணீர் ஸ்வயமே ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுங்கிறதுனால தண்ணீர் முக்கியம். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரினுடைய குவாலிட்டி தான் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறது. சொல்கிறா இல்லையா பொதுவாக, காவேரி ஜலம் குடிச்சு வளர்ந்தவனா அப்படின்னு கேள்வி கேட்குறா இல்லையா லௌகீகத்தில். அதனால தான் நல்லா சங்கீதம் வருது அப்படிங்கிறா. தாமிரபரணி ஜலம் குடிச்சு வளர்ந்தவனா, அந்தந்த நதியை கொண்டு அவனை அடையாளப்படுத்தும் விஷயம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்போ கூட இருந்தது, ரொம்ப சமீபத்தில் கூட இருந்தது. இந்த ஊரா நீங்கள், அந்த தண்ணியை குடிச்சு வளர்ந்தவாளா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா நீர் தான் பிரதானம், ஜலம் தான் பிரதானம் அப்படிங்கிறதுனால. அப்படி இன்பத்தை தருபவராக இருக்கக்கூடிய அந்த ஜலதேவதையை பிரார்த்திக்கிறோம். அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, மகேரணாய சக்ஷசே, நமக்கு அறிவு கண் உண்டாவதற்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய அவர் அனுகிரகம் பண்ண வேண்டும். பிரகாசம் தானே, ஒளி தானே ஒளியை கொடுக்க முடியும். இருள் ஒளியை கொடுக்க முடியாது. ஒளி தான் ஒளியை கொடுக்க முடியும், லைட் தான் ஒரு லைட்டை கொடுக்க முடியும். அப்போ லைட்டாக பரம தேஜோரூபியாக இருக்கக்கூடிய அவர் நமக்கு ஒளியை பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்ணு, நமக்கு பிரகாசம், நமக்கு அறிவு உண்டாகணும் இல்லையா, அந்த ஞான சக்ஷுஸ் உண்டாகணும். அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஊர்ஜே ததாதன, ஊர்ஜம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. எல்லாரும் அதை சக்தின்னு சொல்லிக்கிறா. இன்னைக்கு இருக்கிற நல்ல வொக்காபுலரிக்கு இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா எலக்ட்ரிசிட்டின்னு டிரான்ஸ்லேட் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிசிட்டி அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும். சக்தி தானே, அதையும் சக்தின்னு தானே சொல்கிறோம் இல்லையா. ஊர்ஜே ததாதன. அதே மாதிரி எது மிகச்சிறந்த சிவதம, தமப்பிரத்யம் போட்டு சொல்கிறது சிவதமஹா, சிவதமமாக இருக்கக்கூடிய அந்த ரசம், உஷதீரிவ மாதரஹா, எப்படி ஒரு அன்பான தாயார் மகனுக்கு தருவாளோ அதுபோல நீங்கள் எங்களுக்கு அந்த சக்தியை தர வேண்டும். ஒரு அன்பான தாயார் ஒரு பிள்ளைக்கு எப்படி எல்லாவற்றையும் செய்வாளோ, உஷதீரிவ மாதரஹா, மாதரஹா இவ, தாயை போல் நீங்கள் எங்களுக்கு அந்த சக்தியை தர வேண்டும். உஷதீரிவ மாதர எஸ்ய க்ஷயாய ஜின்வத, அந்த எந்த ரசமானது ஸ்திரமாக இருக்க வேண்டுமோ, இருக்கணும்னு நம்ம நினச்சிக்கிறோமோ, அந்த ரசத்தை பெறுவதற்கு நாங்கள் உங்களை அடைகிறோம். யாரை? ஜலத்தை ஆசிரயிக்கிறோம். அந்த சக்தி எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த ஜலத்தை நாம் ஆசிரயிக்கிறோம். அரங்க மாமவக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வக அப்படின்னா உங்களை, வக அப்படின்னா உங்களை, அரங்க மாம நாங்கள் அடைகிறோம். ஆபோ ஜனயதாச்சனஹா, ஓ ஜலதேவத்தையே எங்களுக்கு அதை நீ கொடுத்தருள்வாயாக அப்படிங்கிறது தான் இந்த மார்ஜன மந்திரம். எங்களுக்கு இன்பத்தை கொடுப்பதில் தாத்பரியம் உள்ள ஜலதேவதையே, எங்களுக்கு அதிக பிரகாசமாக இருக்கக்கூடிய ஜலதேவதையே, எங்களுக்கு ஞான சக்ஷுசை உண்டு பண்ணுவாயாக, அந்த சக்தியை எங்களுக்கு கொடுப்பாயாக இல்லையா. ஊர்ஜே ததாதன, ஊர்ஜேனா அந்த சக்தி, அந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த சார்ஜ் மீ அப்படின்னு அர்த்தம். எனக்கு சார்ஜ் கொடு அப்படின்னு அர்த்தம். ஊர்ஜே ததாதன. சிவதமமான ரசத்தை நீ ஒரு தாயார் எப்படி தன்னுடைய மகனுக்கு கொடுப்பாளோ அது மாதிரி கொடு, அதற்காக நான் உன்னை சீக்கிரமே சரணடைகிறேன். அரங்க மாமவகா அப்படிங்கிறதாக சொல்லி இந்த மார்ஜன மந்திரம், இந்த மார்ஜனம்ங்கிற விஷயத்தையும் கிழக்கை நோக்கி தான் செய்ய வேண்டும். கிழக்கு இல்லாட்டி வடக்கு, இதை மேற்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ செய்யக்கூடாது. ஆச்சமனம் மார்ஜனம் இது ரெண்டுமே கிழக்கு வடக்கு நோக்கி தான் செய்ய வேண்டும், மேற்கோ தெற்கோ நோக்கி செய்யக்கூடாது. இது சொல்லிட்டு இது நம்மளுடைய தலையில தான் புரோக்ஷனம் பண்ணிகிட்டே வரணும். இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி தெளிக்கிறதுனால இந்த ஜலம் பூமியில் படக்கூடாது. பூமியில் பட்டால் அந்த மந்திர அஸ்திரங்களை வேஸ்ட் பண்ணினோம் அப்படிங்கிற பாவம் வந்துடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஜலம் எடுத்துக்கணும். எடுத்து பயங்கரமாக தெளிக்கக்கூடாது. கொஞ்சமாக ஜலம் எடுத்து தலையில் மட்டும் விழற மாதிரி தெளிச்சுக்கணும்.
இதுக்கு என்ன யோக ரகசியம் அப்படின்னா, நம்ம பண்ண போகிற ஜபம் நம்மளுடைய உடலை சூடாக்க போகிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த காயத்ரி ஜபம் உடல் சூடடையும் பொழுது கபாலம் குளுமையாக இருக்க வேண்டும்ங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை தலையில் புரோக்ஷனம் பண்ணிக்கிறோம். அதுதான் இதனுடைய யோக ரகசியம். இப்படி இந்த மார்ஜனத்தை செய்ய வேண்டும். மார்ஜனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேற்றுக்கே பிராசன மந்திரத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். சூரியஷ்ட மாமன்யுஷ்ட மன்யுபதயஷ்ட மன்யுகிருத்தேபியா பாபேபியோ ரக்ஷந்தாம் யத்ராத்ரியா பாபமகார்ஷம் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் பத்பியாம் உதரேண சிஷ்ணா ராத்திரி சதவலும்பது யத்கிஞ்ச துரிதம் மயி இதமஹம் அமிர்தயோனவ் சூரியே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா அப்படிங்கிறதாக மந்திரம். நான் ஸ்வரம் இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன். இந்த மந்திரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அர்த்தமும் நேற்றுக்கே நான் சொல்லிட்டேன். இது கார்த்தால பண்ணக்கூடியது. மத்தியானம் பண்ணக்கூடிய பிராசன மந்திரம் வித்தியாசமாக இருக்கும். ஆபஃப் புனந்து பிருத்திவீம் பிருத்திவீம் பூதா புனாத்து மாம் புனந்து பிரம்மணஸ்பதி பிரம்ம பூதா புனாத்து மாம் எதுச்சிஷ்டமாபோ ஜம்யத்வா யத்வா துஷ்சரிதம் மம சர்வம் புனந்து மாமாபஹ அசதாஞ்ச பிரதிகிரக ஸ்வாஹா. இது மத்தியானம் பண்ணக்கூடிய பிராசனம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். ஆபஹா புனந்து பிருத்திவீம், நீரானது பிருத்திவியை சுத்தமானதாக ஆக்குகிறது. ஆபஹா புனந்து பிருத்திவி, பிருத்திவி பூதா புனாத்து மாம், அந்த சுத்தமான பூமி என்னை சுத்தமானவனாக ஆக்கட்டும். ஆபஹா புனந்து பிருத்திவீம், ஜலம் வந்து பூமியை சுத்தமாக்குறது. அந்த சுத்தமான பூமி என்னை சுத்தமாக ஆக்கட்டும். பிருத்திவி பூதா புனாத்து மாம். புனந்து பிரம்மணஸ்பதிஹி, என்னை பிரம்மணஸ்பதியாக இருக்கக்கூடியவர் என்னை புண்ணியவானாக புனிதம் அடைய செய்ய வேண்டும். என்னை புனிதனாக ஆக்க வேண்டும். புனந்து பிரம்மணஸ்பதி. பிரம்ம பூதா புனாத்து மாம், சுத்தமாக இருக்கக்கூடிய வேதம் என்னை தூய்மை அடைய செய்யட்டும். பிரம்ம பூதா புனாத்துமாம். எதுச்சிஷ்டம், எது உச்சிஷ்ட வஸ்துவோ, எது சாப்பிடக்கூடாத வஸ்துவோ, அபோஜ்யம். அபோஜ்யம்னா சாப்பிடக்கூடாத வஸ்து, உச்சிஷ்டம்னா மிஞ்சி இருக்கிறது. நலதமயந்தி கதையில் கூட தமயந்தி சொல்கிறா, என்ன எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், நான் உச்சிஷ்டம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறா தமயந்தி. அது மாதிரி உச்சிஷ்டம் யாருமே சாப்பிடக்கூடாது. எஞ்சி இருக்கிறத மிஞ்சி இருப்பதை யாருமே சாப்பிடக்கூடாது. அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்ட பாவமோ அல்லது சாப்பிடக்கூடாத வஸ்து ஏதோ ஒன்று இருக்குது, அந்த வஸ்துவை நான் சாப்பிட்டுட்டேன். அபோஜ்யம், எதுச்சிஷ்டம் ஆபோஜ்யம் எத்வா துஷ்சரித்தம் மம, இது இல்லாமல் வேற ஏதாவது நான் தப்பு தவறுகளை செய்திருந்தேன் என்றால் அந்த கெட்ட நடத்தை, துஷ்சரித்தம் மம, என்னுடைய கெட்ட நடத்தையும் சர்வம் புனந்து, அதுவும் புனிதமாகட்டும், அதுவும் தூய்மை அடையட்டும். மாமாபக அசதாஞ்ச பிரதிகிரகம், இதுதான் முக்கியமான இடம். பிராமணா தானம் வாங்கி ஜீவிச்சுட்டு இருந்தா ஒரு காலத்தில், அப்படி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் வைதிகாலெலாம் நம்ம அப்படி தான் இருக்கா, தானம் வாங்கி தான் ஜீவிச்சுட்டு இருக்கா இல்லையா? அப்போது சத்பாத்திரர்களிடம் மட்டும்தான் நான் கை நீட்டுவேன், அசத்துக்களிடம் நான் கை நீட்ட மாட்டேன் இன்னைக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை. கலவு கல்மஷ சித்தானாம் பாப திரவியோப ஜீவினாம். எல்லாரும் பாபங்கிற திரவியத்தை வச்சுட்டு தான் ஜீவனமே நடத்தின்னு இருக்கோம். நான் அப்படி ஒன்றும் பெருசாக பாவம் பண்ணுறது இல்லையே சார் அப்படின்னா, நம்ம சந்தியாவந்தனம் பண்ணாமல் இருக்கிறதே பாவம், வேதாத்தியனம் பண்ணாமல் இருக்கிறதே பாவம்னு நேற்றுக்கே சொல்லிட்டார். அந்த பாவத்தை தான் திரவியமாக, ஏன் அதை நம்ம பண்ணாமல் இருக்கோம்னா, எங்களுக்கு திரவியோபார்ஜனம் வேண்டும், நாங்கள் வேறு வேலைக்கு போனால் தான் சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சாதான் சாப்பிட முடியும். அப்போ அந்த திரவியம் பாப திரவியம்ங்கிறது சாஸ்திரம். பாப திரவியோப ஜீவினாம். அப்படி இருக்கிறதுனால நான் அசத்துக்களிடம் கை நீட்ட மாட்டேன். யார் சத்புருஷனாக இருக்கிறாரோ அவனிடம் தான் கை நீட்டுவேன்னா, இன்னைக்கு சத்புருஷனே காசு இல்லாமல் தான் உட்காந்துருக்கார். அப்படிங்கும்போது இந்த அசத்துக்களிடமிருந்து நான் வாங்கின காசு அதனால் வந்த தோஷமும் பரிகாரம் ஆகட்டும் அப்படிங்கிறது தான் அசதாஞ்ச பிரதிகிரக ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரம். அதனால தான் மாத்தியானிக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் மாத்தியானிக்கம் முக்கியம்னா, அசத் பிரதிகிராஹ்யம், அந்த பிராதிகிராஹ்யம்ங்கிற தோஷம் போகக்கூடிய மந்திரம் மாத்தியானிக்கத்தில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாத்தியானிக்க மந்திரம், மாத்தியானிக்கம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சாயங்கால வேளையில் கார்த்தால சூரியஷ்ட மாமன்யுஷ்டன்னு சொன்னது போல் இங்கே சூரியங்கிற வார்த்தைக்கு பதிலாக அக்னிஷ்ட மாமன்யுஷ்ட அப்படின்னு மாற்றிக்க போகிறோம். எத் ராத்திரியா அப்படின்னு சொன்ன இடத்துல எதஹ்னா அப்படின்னு மாற்றிக்க போகிறோம். அஹஹா அப்படின்னா பகல், ராத்திரினா ராத்திரி. அதனால அக்னி தேவனே, அதே சூரியஷ்ட மாமன்யுஷ்ட மாதிரி அக்னிஷ்ட மாமன்யுஷ்ட மன்யுபதயஷ்ட மன்யுகிருத்தேபியா பாபேபியோ ரக்ஷந்தாம் எதன்னா பாபம் அகாரிஷம், இந்த பகலிலே நான் செய்த பாவங்கள், அதாவது மத்தியான வேளையிலிருந்து சாயங்கால வேலைக்குள்ளே செய்த பாவங்கள்,
பாபமகாரிஷம் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் பத்யாம் உதரேண சிஷ்ணா அஹஸ்தவலும் வது எத்கிஞ்ச துரிதம் மயி இதமஹம் மாம் அமிர்தயோனவ் சத்யே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. இந்த சத்தியங்கிற வார்த்தை இங்கே ரொம்ப முக்கியம். கார்த்தால சூரியன் வரதுக்கு முன்னாடியே பண்ணிடணும்னு நேற்றுக்கு நம்ம சொன்னோம். கார்த்தால சூரியன் வரதுக்கு முன்னாடி பண்ணிடுறதுனால அவள் சூரிய ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹான்னு சொன்னான். இங்கே சூரியன் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால சத் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ்னு ஏற்கனவே நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். எது இருக்கிறதோ அது சத். எம் சத் தத் சத்யம். எது இருக்கிறதோ அதுதான் சத்து. சூரியன் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால சத்யே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹான்னு சொல்லணும். அதனால சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிடணுங்கிறது இதிலிருந்தே நமக்கு வியக்தமாக தெரிகிறது. நேற்றைக்கு நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன். அந்த வடநாட்டு பெண்மணிகள்லாம் வந்து சூரியன் வந்ததுக்கப்புறம் போய் அர்க்கியம் விடுறான்னு. அவள் சூரியனுக்கு தன்னுடைய நன்றி கடனை செலுத்துறா. அதுக்கும் சந்தியோபாசனைக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் சந்தியோபாசனையினுடைய அர்த்தம் ரசம் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஓடின்னு இருக்குங்கிறதுக்காக அந்த கதையை நான் சொன்னேன். சூரியன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் அர்க்கியம் விடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடியே அர்க்கியம் விடுறது தான் ஸ்லாக்கியம். இல்லை நம்மளால் முடியலை அப்படிங்கும்போது அதுக்கு பிராயஷ்சித்த அர்க்கியம் விடலாம். அதெல்லாம் அடுத்தபடி சொல்ல போகிறார். இந்த பிராசன மந்திரங்கள் இதுதான். கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் பிராசன மந்திரங்களுடைய அர்த்தங்களை பார்த்துட்டோம். அடுத்து புனர்மார்ஜனம் அப்படின்னு ஒன்று பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த பாவத்தை நினச்சிண்டு தண்ணி குடித்து அந்த பாவத்தை அழித்தோம் இல்லையா, அந்த பாவத்தை தகனம் பண்ணினோம் இல்லையா, அதனால திருப்பி ஒரு தடவை தலையில் தண்ணி தெளிச்சுக்கிறோம். ததிக்ராவினோ அவகார்ஷம்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சுக்கிறோம். ததிக்ராவா அப்படின்னு ஒரு தேவதை, அந்த ததிக்ராவாங்கிற தேவதையை துதித்து என்னுடைய வாயை வாசனையுள்ளதாக மாற்று, நல்ல விஷயங்களையே பேசணும்னு அர்த்தம். வாசனையுள்ள வாயா மாற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு நல்ல விஷயங்கள் என் வாயில் வரணும், சத் விஷயங்கள் என் வாயில் வரணும்னு அர்த்தம். சுரபினோ முகா கரத்து வரனா ஆயும்ஷி தாரிஷத்து அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த பிரதாரிஷத்னா உபதிரவம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ஆயுள் இருக்கிற வரைக்கும் உபதிரவம் இல்லாமல் போயின்னு இருக்கணுங்கிறதாக அதற்கு அர்த்தம். பிரணா ஆயும்ஷி தாரிஷத்து. அப்புறம் திரும்பி ஆப்போ ஹிஷ்டாமயோ பவஹான்னு சொல்லி தலையில் தெளிச்சுக்கப்புறம் எஸ்யக்ஷயாய ஜின்வத்தை வரும்போது மட்டும் பாதங்களில் புரோக்ஷனம் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஓம்போர் ஓஸ்வஹான்னு சொல்லி நம்மளுடைய தலையை புரோக்ஷனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல தான் சில பேருக்கு இந்த அகமர்ஷனம் இருக்குது, சில பேருக்கு அகமர்ஷனம் இல்லை. சில சம்பிரதாயங்கள் இருக்குது, சில சம்பிரதாயத்தில் இல்லை. அப்புறம் சொல்லிக்கிறார் ரிக்வேதக்காராளுக்கு கிடையாது, எஜுர்வேதக்காராளுக்கு மட்டும்தான் உண்டுன்னு. ஆனால் இந்த கருத்து நல்ல கருத்து, இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கருத்து. இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய கருத்து மிகவும் நல்ல கருத்து. அதை புரிஞ்சுட்டோனாலே இன்னும் சைக்கலாஜிக்கலி நம்மளால் பாவங்கள்லேருந்து சீக்கிரமாக விடுபட்டு விட முடியும். அதுதானே எல்லாத்தினுடைய இதுவும். மற்ற மதங்களில் பாவிகளேன்னு தான் கூப்பிட்றாளே ஒழிய அந்த பாவத்திலேருந்து எப்படி விடுதலை ஆகணும்னு சொல்லி கொடுக்கல. நம்ம மதத்தில் நம்மளை பாவினே சொல்லலை. ஓ நீங்கள் கதை கேட்க வந்திருக்கீங்களா, நீங்கள்லாம் மகா புண்ணியவான்கள், நீங்கள்லாம் மகாபாகர்கள் அப்படின்னு சூதர் சொல்கிறார். அப்போ அந்த பாவத்தில் அப்படியும் நம்ம வந்து மனசு குத்துறது, நம்ம பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாவத்திலேருந்து பிராயஷ்சித்தம் எப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். படம் அதுக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இந்த அகமர்ஷன வாக்கியம் என்னென்னா, துருபதாதி வமுஞ்சது, கட்டுமரத்திலிருந்து விடுபடுவது போல். ஒரு கட்டுமரம் இருக்குன்னா அந்த கட்டுமரத்திலிருந்து எப்படி விடுபடுறோமோ அதுபோல என்னை என்னுடைய பாவங்களிலிருந்து விடுபடவை. திருப்பதாதிவ முஞ்சது. துருபதா திவேன் முமுச்சானஹா, கட்டுமரத்திலிருந்து விடுபட்டவனை போலேவும். முதல்ல விட்டு என்னை விட்டு விடுன்னு முதலே சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து போட்டுட்டே வரார், ஒரு கிளாஸாக சொல்லிகிட்டே வரார். விடுபட்டவனை போலேயும். ஸ்வின்னஹா ஸ்நாத்வி மலாதிவ, வேர்வை உடையவன் ஸ்நானம் செய்வதால் அந்த வேர்வையிலிருந்து விடுபடுவதை போலேயும். பூதம் பவித்ரேன இவ ஆஜ்யம், ஆஜ்யத்தை சுத்தி பண்ணுறாள் இல்லையா, ஹோம கர்மாவுக்கு முன்னாடி தர்பையை பொசுக்கி இப்படி காமிச்சு அதில் தள்ளி விட்டு ஆஜ்யத்தை சுத்தி பண்ணுறாள் இல்லையா, அதனால ஆஜ்யம் சுத்தியாகிறது இல்லையா, ஆஜ்யம் அப்படி சுத்தியாகிறது போலேயும். ஆபசுந்தந்து மைனசஹா, இந்த ஜலம் என்னை சுத்திப்படுத்தட்டும். எப்படி கட்டுமரத்தை விடுவித்தால் அது போய்விடுகிறதோ அது போலேயும், வியர்க்கிற ஒருவன் ஸ்நானம் பண்ணுவதால் வியர்வையிலிருந்து விடுபடுகிறானோ அது போலேயும், எப்படி ஆஜ்யத்தை பவித்திரமாக ஆக்குகிறோமோ அதனுடைய இது போய்விடுகிறதோ, அதனுடைய அழுக்கு போய்விடுகிறதோ அது போலேயும் இந்த ஜலமாகப்பட்டது ஆபஹா என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை காப்பாற்றட்டும், என்னை சுத்தனாக ஆக்கட்டும். ஆபசுந்தந்து மைனசஹா, என்னை பாபங்களிலிருந்து
விடுபட்டவனாக ஆக்கட்டும் அப்படிங்கிறதாக சொல்லி மோந்து பார்த்துட்டு அந்த ஜலத்தை கீழே விட்டுடணும் அப்படின்னு சம்பிரதாயம். இந்த அகமர்ஷன ரிக்கு இதை சொல்லணும் அப்படிங்கிறதாக இருக்கின்றது. இது சம்பிரதாயத்தில் இருக்கிறவா சொல்லலாம், இல்லை நீங்கள் நினச்சிண்டாலே போகிறோம், இந்த அர்த்தத்தை நினச்சிண்டாலே கூட போகிறோம். அப்புறம்தான் மெயின் விஷயம் அர்க்ய பிரதானம். இந்த அர்க்ய பிரதானத்தினுடைய முக்கியமான விஷயங்களை நேற்றுக்கே பார்த்துட்டோம். நம்மளுடைய ஆறாலாம் கிளென்ஸ் ஆகிறது, சூரியனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நன்றி கடனாக இருக்கிறது. அதே போல் அந்த அரக்கர்களை அழிப்பதற்கு இது வஜ்ராயுதமாக மாறுகிறது அப்படிங்கிற கதையெல்லாம் பார்த்துட்டோம். இந்த கதை வேதத்திலேயே இருக்கிற ஒரு கதை. வேதமே கதைகள் நிறைய சொல்கிறது. இந்த வேதத்திலே இருக்கக்கூடிய கதையில் தான் இது வருது. இந்த மாதிரி பிரம்மாவை நோக்கி அசுரர்கள் தபஸ் இருந்தால் பிரம்மா வரம் கொடுத்து விட்டார். அப்போது சூரியன் உதயமாகும் பொழுதும் அஸ்தமனமாகும் பொழுதும் அவனை அந்த அரக்கர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள். அப்போ நம்ம விடக்கூடிய அர்க்யம், அந்த சமயத்தில் நம்ம விடக்கூடிய அர்க்யம் வஜ்ரமாக மாறி போய் அவளை அழிக்கிறது அப்படிங்கிறதாக நேற்றைக்கே கதை சொல்லியிருந்தோம். இதில் காலாதீத பிராயஷ்சித்த அர்க்ய பிரதானம்னு ஒன்று இருக்குது. காலம் தவறிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு அர்க்யம் எக்ஸ்ட்ராவாக விடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. கார்த்தால சூரியன் வந்துட்டார், நம்ம 6 மணிக்கு எந்திரிக்க முடியல, சூரியோதயம் ஆயிடுத்து, நம்ம 6:30க்கு தான் எந்திரிச்சோம், இல்லை 7 மணிக்கு தான் எந்திரிச்சோன்னே வச்சுப்போமே. அப்போது 7:30க்கு நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு உட்காரோன்னா சூரியன் நல்லா தகன்னு மேலே வந்திருப்பார். அப்போ 3 அர்க்யத்தை விட்டுட்டு ஒரு அர்க்யத்தை காலாதீத பிராயஷ்சித்த அர்க்யம் கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு 4வதாக ஒரு அர்க்யத்தை ஓம் பூர் புவஸ்வஹா அப்படின்னு சொல்லி விடணும் அப்படிங்கிறதாக ஒரு சம்பிரதாயம். இது 2ஆம் பட்சம்தான். நம்மளுக்கு முடியலங்கிறதுனால இந்த காலாதீத பிராயஷ்சித்த அர்க்யம் இருக்கே ஒழிய, எப்போ ஒருத்தர் நம்மளை சுட வரானோ அப்போ தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். சுட வந்தவன் அந்த பக்கமாக போனதுக்கப்புறம் காப்பாற்றிட்டு பிரயோஜனம் இல்லை. அரக்கர்கள் உதயத்துக்கு முன்னாடி தான் சூரியனை ஆக்கிரமிக்கிறா. அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் பண்ணுறது தான் விசேஷம். நம்ம பண்ண முடியலைங்கிறதுனால நமக்காக ஒரு பிராயஷ்சித்தமாக இதை பிராயஷ்சித்தார்க்கியம் அப்படின்னு காலாதீத பிராயஷ்சித்தார்க்கியம்னு சொல்லியிருக்கா. மகான்களுக்கும் இந்த காலாதீத பிராயஷ்சித்தார்க்கியம் நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அவள் காத்தால சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாளோ, இல்லை சாயங்காலம் நேரத்துக்கு போக மாட்டாளோ அப்படின்னா, சத்சங்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாள்னா அவளுக்கு டைம் போகிறதே தெரியாது. பகவத் சிந்தனையிலேயே ஊறி பகவத் ரசாமிரதத்திலேயே இருந்து அவளுக்கு நேரம் போகிறது தெரியாமல் டைம் தப்பிடுத்துன்னா அடடா டைம் தப்பிடுத்தே அப்படிங்கிறதுனால அவள் இந்த காலாதீத பிராயஷ்சித்தார்க்கியத்தை பயன்படுத்திப்பாள். பக்தர்கள் பாகவதர்கள் எல்லாருடைய நலனையும் கருதி அவள் அப்படியே மக்னர்களாக இருப்பதை நினைத்து அந்த காலத்தில் கொடுக்க முடியலை அப்படின்னாலும் காலாதீதமாக ஒரு அர்க்கியத்தை விடலாம் அப்படிங்கிறது சம்பிரதாயம். காலாதீத பிராயஷ்சித்தார்க்கியம். அதுக்கப்புறம் நவகிரக தர்ப்பணம், ஆதித்யம் தர்ப்பயாமி, சோமம் தர்ப்பயாமி. நேற்றைக்கே சொல்லிவிட்டோம், தசாபுக்தி அவளுக்கு பலனை கொடுக்கறதுக்கு ஹேத்துவாக நம்மளுடைய பரபிரமம் அமைத்திருப்பதால் இந்த நவகிரகங்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியம். அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த தர்ப்பணம் பண்ணுறதுனால மகிழ்ச்சியாக இருக்கான்னு அர்த்தம். அப்புறம் இந்த அர்க்கிய பிரதானம் முடிஞ்சாச்சு, நவகிரக தர்ப்பணம் முடிஞ்சாச்சுன்னா முக்கியமான கட்டம் ஜபம். ஜபம் பண்ணுறதுக்கு முதல்ல சில ஸ்லோகங்கள் சொல்கிறது ஒரு சம்பிரதாயத்தில் இருக்குது. சிலருக்கு இந்த ஸ்லோகங்கள் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகங்களை இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஆ பிரம்ம லோகா தாசேஷாத் ஆலோகா லோக பர்வதாத் ஏ வசந்தி த்விஜா தேவாஹா தேபியோ நித்யம் நித்யம் நமாமியகம். எல்லா பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிராமணர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம். எல்லா லோகங்கள்லேயும் பிராமணா இருக்கா, எல்லா லோகங்கள்லேயும் மகரிஷிகள் இருக்கா அப்படிங்கிறத இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். த்விஜாகா தேவாகா, தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அசுரர்களும் த்விஜர்கள் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவள்லாம் பாதாள லோகத்தில் தானே இருக்கா, அவளுக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நிஷ்டை நமக்கு வரணும் இல்லையா. அவள் எப்படி சந்தியாவந்தனம் விடாமல் பண்ணுறாளோ அப்படியாவது நம்ம சந்தியாவந்தனம் பண்ணணும் இல்லையா அப்படிங்கிறதுனால. அடுத்து அபசர்பந்து ஏ பூதா புவி சம்ஸ்திதா ஏ பூதா விக்னகர்த்தாரா தே கச்சந்து சிவாக்ஞேயா. மமாக்ஞேயானு ஒரு பாட்டபேதம் இருக்குது, விஷ்ணோராக்ஞேயானு ஒரு பாட்டபேதம் இருக்குது. எந்தெந்த பூதங்கள் என்னுடைய இந்த ஜபத்திற்கு இடையூறாக இருக்குமோ அவைகள் இந்த பூலோகத்தை விட்டு விலகட்டும் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம். பிருத்திவி துவயா திருதா லோகாக தேவி துவம் விஷ்ணுனா திருதா துவம் ச தாரயமாம் தேவி பவித்ரம் குருச்ச ஆசனம். நான் உட்கார்ந்துருக்கிற ஆசனத்தை பவித்திரம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோகம். பிருத்திவி துவயா திருதா லோகா, பிருத்திவி தேவியே உன்னால் தான் இந்த உலகம் தரிக்கப்படுகிறது. பூமாதேவி தான் இந்த உலகத்தை தாங்குறான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் நீ யார்கிட்ட இருக்கன்னா விஷ்ணு உன்னை தாங்குகிறார். தேவி துவம் விஷ்ணுனா திருதா
துவம் ச தாரயமாம் தேவி, நீ என்ன தாங்கு, பவித்ரம் குருச்ச ஆசனம். இதனுடைய சைக்காலஜி என்ன அப்படின்னா, நம்ம உட்காண்டிருக்கிறது பூமியில, பூமி ஒரு தாயார், அந்த பூமி தாயாருக்கு ஒரு ஆதாரமாக விஷ்ணு இருக்கிறார். கவலையே படாத, நிம்மதியா உட்காந்து ஆசனத்துல ஜபம் பண்ணு. அப்போ அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். நமக்கு, பூமாதேவிக்கு, பகவான் விஷ்ணுவுக்கு, இந்த 3 பேருக்கு உண்டான கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம் ஜபத்துக்கு முன்னாடியே அப்படிங்கிறதாக. அப்புறம் பிரணவசிய ரிஷிர் பிரம்மா தேவி காயத்ரி சந்தகா பரமாத்மா தேவதா பூராதி சப்தவியாஹர்த்தீனாம் அத்ரி பிருகு குத்ஸ வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கிரச ரிஷயா காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு பிருகதி பங்கி திருஷ்டுப் ஜகத்ய சந்தாகும்சி அக்னிவாயு அர்க்கவாகீஷ வருண இந்திர விஸ்வே தேவா தேவதாஹா. பிராணாயாமே விநியோகா அப்படின்னு பிராணாயாமத்துக்கு இது ரிஷி சந்தஸ் தேவத்தை. ரிஷி சந்தஸ் தேவத்தை இல்லாமல் நாம் ஒரு விஷயத்தை செய்வோமே ஆனால் அந்த பலனை அரக்கர்கள் எடுத்துட்டு போயிடுவா அப்படின்னு ஒரு பிரமாண ஸ்லோகம் இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம எப்பவுமே ரிஷி சந்தஸ் தேவத்தை இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா மந்திரங்களுக்குமே ரிஷி சந்தஸ் தேவத்தை இருக்கு, ஞாசங்கள் இருக்கு. ஞாச மூலம் இதம் கர்ம ஞாசபூர்வத்து காரையேத் ஞாசேன ரஹிதம் கர்ம அந்த கிருண்ணாதி ராட்சசாகா. ராட்சசர்கள் அந்த பலனை எடுத்துன்னு போயிடுறா நம்ம அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணாமல் பண்ணினோன்னா, இல்லை இந்த ரிஷி சந்தஸ் ஞாசம் பண்ணாமல் பண்ணினோன்னா ராட்சசர்கள் அந்த பலனை எடுத்துட்டு போயிடுவாங்கிறதுனால இந்த சந்தஸ் நமக்கு எதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காளோ சொல்லியிருக்கிற வரைக்குமாவது நம்ம ரிஷி சந்தஸ் தேவத்தையை சொல்லி சொல்லி தான் ஜப்பம் பண்ணணும், நம்ம அந்த கர்மாங்கங்களை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதாக அர்த்தம். அப்புறம் பிராணாயாமே விநியோகா 10 பிராணாயாமம் பண்ணணும், 28 பிராணாயாமம் பண்ணலாம். யார் ஒருத்தர் பிராணாயாமம் பண்ணுகிறாரோ அவரை எந்த விதமான பாவங்களும் தூரத்துக்கு கூட அணுகுவதில்லை அப்படிங்கிறதாக யோக வாக்கியங்கள் யோக ரகசியத்திலையும் இருக்கு, நம்மளுடைய சந்தியா உபாசனையினுடைய ரகசியங்கள்லையும் இருக்கு. எவன் ஒருத்தன் பிராணாயாமம் பண்றானோ அது சகர்ப்ப பிராணாயாமமோ அகர்ப்ப பிராணாயாமமோ பிராணாயாம விசேஷத்தினால் மட்டுமே அவன் புண்ணியசாலியாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு. அப்புறம் ஆவாகன மந்திரம் ஆயாத்விதி அனுவாகசிய வாமதேவ ரிஷி அனுஷ்டுப் சந்தகா காயத்ரி தேவதா காயத்ரி ஆவாகனே விநியோகா. இது ரொம்ப அருமையான மந்திரம், காயத்ரி ஆவாகனம் பண்ணக்கூடிய மந்திரம். முன்னாடியே உபன்யாசத்தில் இந்த மந்திரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஆயாத் வரதாதேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரீம் சந்தசாம் மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹா ஓஜோசி சஹோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி விஸ்வமசி விஸ்வாயு சர்வமசி சர்வாயு அபிபூஹு ஓம் காயத்ரீம் ஆவாஹயாமி சாவித்ரீம் ஆவாஹயாமி சரஸ்வதீம் ஆவாஹயாமி. அதாவது வரதையாக, வரத்தை தரக்கூடியவளாக, வரதாயினியாக இருக்கக்கூடியவளே ஆயாத்து வா. யார வா அப்படின்னு இங்கே கூப்பிடுறான்னா வரதா தேவி, தேவியே வரத்தை கொடுக்கக்கூடிய தேவியே, அக்ஷரம் அழிவற்றவளே, பிரம்ம சம்மிதம் பிரம்ம ரூபமாக இருக்கக்கூடியவளே, பரபிரம்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவளே வா. காயத்ரீம் சந்தசாம் மாதா, சந்தஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தேவதையினுடைய அம்மாவாக, அதாவது வேதத்தினுடைய தாயாராக இருக்கக்கூடியவளே காயத்ரீம் சந்தசாம் மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹா. இதை நீ அங்கீகரிச்சுக்கோ, என்னுடைய இன்விடேஷனை, யூ ஹாவ் டு அக்செப்ட் மை இன்விடேஷன். என்ன அழகான டெர்மினாலஜி பாருங்கோ. இதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹானா அக்செப்ட் மை இன்விடேஷன் அர்த்தம். என்னுடைய இன்விடேஷனை ஏத்துண்டு நீ வா அப்படின்னு அர்த்தம். நீ யாராக இருக்கிறாய்? ஓஜோசி, நீ இந்திரியங்களுக்கு சக்தியாக இருக்கிறாய். ஓஜஸ் தேஜஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. இந்த ஆயுர்வேதம் படித்தவாளுக்கோ இல்லை யோக மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கோ இந்த டெர்மினாலஜிலாம் தெரியும். ஓஜஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, தேஜஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மூச்சுக்காற்றில் ஓஜஸ் மூச்சுக்காற்றுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த இந்திரியங்களுக்கு சக்தி கொடுக்கறது. கண்ணுக்கு பார்க்கிற சக்தியையோ, காதுக்கு கேட்குற சக்தியையோ, கைகால்களுக்கு அசைக்கின்ற சக்தியையோ இந்த ஓஜஸ் தான் கொடுக்கறது. அந்த ஓஜஸாக இருக்கக்கூடியது நீதான். ஓஜோசி சஹோசி, சக்தியாக நீதான் இருக்கிறாய். என்னுடைய சத்ருக்களை அழிக்கக்கூடிய சக்தியாக, எனக்கு கூட இருக்கக்கூடிய சக்தியாக நீதான் இருக்கிறாய். சஹோசி பலமசி, என்னுடைய பலமாக நீதான் இருக்கிறாய். பிராஜோசி, பிரகாசமாக இருக்கிறாய். பிரகாசம் ஒளியாக, ஒளியின் ரூபமாக இருக்கிறாய். பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி, தேவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒளியும் உன்னால் தான் கிடைக்கிறது. தேவர்களுக்கு ஏன் ஒளி கிடைக்கிறதுனா உன்னால தான் கிடைக்கிறது. தேவானாம் தாமநாமாசி விஸ்வமசி விஸ்வாயுகு, இந்த விஸ்வமே நீதான். இந்த விஸ்வத்துக்கே வயசு இருக்கு, இல்லை ஆயுள் கூடுறது அப்படின்னா அதுக்கு காரணமும் நீதான். சர்வமசி, சர்வமும் நீதான். சர்வாயுகு, எல்லாத்துக்கும் ஆயுளை கொடுக்கக்கூடியவள் நீதான். எல்லாமாகவும் இருக்கக்கூடியவளும் நீதான்.
அபிபூஹு, இந்த நேரத்திலே சகல பாவங்களையும் போக்கும் நீ காயத்ரி மாவாஹயாமி, காயத்ரி தேவியே வா, சாவித்ரி தேவியே வா, சரஸ்வதி தேவியே வா. இதுதான் இந்த ஆவாகன மந்திரத்தினுடைய அர்த்தம். இதை சொல்லி நம்ம 3 தடவை அந்த ஆவாகன முத்திரையை நமக்கு ஹிருதயத்துக்கு நேராக காமிச்சுக்கிறோம். ஹிருதயத்தில் தேவி ஆவாகனம் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஆவாகனத்தை பண்ணிண்டு அதுக்கப்புறம் சாவித்ரியா ரிஷி விஸ்வாமித்ரஹா நிச்சிருத் காயத்ரி சந்தஹா சவிதா தேவதா ஜபே விநியோகா. அப்போ தான் முக்தா வித்ருமஹேமனிலத வளச்சாயை தியான ஸ்லோகம் சொல்லி தேவியை காயத்ரி ஜபம் மூலமாக நாம் ஆராதனை செய்கிறோம். முதல்ல அர்க்ய பிரதான ரூபமாக ஆராதனை செய்தோம். அப்புறம் இந்த தேவியை இந்த மூலமாக ஆராதனை செய்கிறோம். இந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நேத்திக்கு நாம் பேசின அந்த சாப விமோச்சன ஸ்லோகங்களை நாம் சொல்ல வேண்டும். அதுக்கும் ரிஷி சந்தஸ் தேவதை இருக்குது. பிரம்மா சாபத்துக்கு பிரம்மா ரிஷிஹி, காயத்ரி சந்தஹா, பிரம்மசாப விமோச்சனே விநியோகாங்கிறது ரிஷி சந்தஸ் தேவதை. விஸ்வாமித்ரருடைய இதுக்கு தான் நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், விஸ்வாமித்ரருக்கு முன்னாடி எப்படி காயத்ரி மந்திரம் இருந்ததுங்கிறத நான் அது சொல்லும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு. விஸ்வாமித்ரரோட சாப விமோச்சனத்துடைய அந்த நியாசத்தை பார்த்தேன்னா, விஸ்வாமித்ர சாப விமோச்சன மந்திரஸ்ய நூதன சிருஷ்டிகர்த்தா விஸ்வாமித்ர ரிஷிஹி அப்படின்னு சொல்கிறது. அது பேரே நூதன சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடியவர்னா பழசா ஒருத்தர் இருந்திருக்காருன்னு தானே அர்த்தம் இல்லையா? நூதன சிருஷ்டிகர்த்தா விஸ்வாமித்ர ரிஷிஹி, விஸ்வாமித்ரா அனுகிரகீதா காயத்ரி சக்தி, அந்த சக்தியினுடைய தேவதை, வாக்தேகா காயத்ரி சந்தஹா, விஸ்வாமித்ர சாப விமோச்சனார்த்தம் ஜபே விநியோகா. அப்புறம் ஒவ்வொரு நேற்றுக்கே அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டேன், சாப விமோச்சன ஸ்லோகங்கள்லாம். இதுக்கும் ரிஷிச்சந்தஸ் தேவதை இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொன்னேன். இதை சொல்லிவிட்டு அந்த 24 முதிரையை காமிச்சிட்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். நேற்றுக்கே ஜபத்தினுடைய எண்ணிக்கைகளை சொல்லிவிட்டேன். ஆசௌச்ச காலத்தில் மட்டும்தான் 10 தடவை, மற்ற தடவை எல்லாமே நீங்கள் 108, 54 இப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. ஆனால் எது ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னா 1000 ஜபம் பண்ணுவதுதான் சிரேஷ்டம் அப்படிங்கிறதுக்கும் நேற்றுக்கே ஸ்லோகம் பார்த்துட்டோம். 3 தடவை சஹசிரம் திரிசஹசிரம் பண்ணணும், 3 தடவை 1000 ஜபம் பண்ணணும். அதனால தேவி சந்தோஷத்தை அடைகிறாள் அப்படிங்கிறதையும் நேற்றுக்கே ஸ்லோக ரூபமாக பார்த்து விட்டோம். இந்த காயத்ரி மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அந்த 8 முதிரைகளை காண்பிக்க வேண்டும். சுரபிர் ஞான வைராகிய யோனிஹி சங்கோத பங்கஜம் லிங்க நிர்வாண முத்ராஷ்ட ஜப்பாந்தே அஷ்டௌ பிரதர்ஷயேத் அப்படின்னு அந்த 8 முதிரைகளை ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் காமிச்சிட்டு இந்த ஜபம் நடக்கும்போது இருக்கக்கூடிய நுணுக்கங்களை இப்போ நான் சொல்கிறேன். நிறைய ஸ்மிருதிகளில் பூனலை பிடிச்சிட்டு ஜபம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. திரும்ப உங்களுக்கு கேள்விகள்லாம் வரும், நமக்கு இப்படி தானே சொல்லி கொடுத்தா நம்ம அப்படி தானே பண்ணின்னு இருக்கோம், பிரம்ம முடிச்ச பிடிச்சிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காளே அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும். பிரம்ம கிரந்தி அப்படிங்கிறது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டாக இருக்கிறதுன்னு யோக விஷயங்களை அபியாசம் பண்ணவாளுக்கு தெரியும். அந்த மூலாதாரத்தில் காயத்ரியை இருத்தி சொல்ல வேண்டும்ங்கிறது தான் தாத்பரியம். பிரம்ம முடிச்ச பிடிச்சுட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதாக சில ஸ்மிருதிகள் இருக்குது. பூனலை பிடித்து கொண்டு சொல்லக்கூடாது காயத்ரி மந்திரத்தை அப்படிங்கிறதுலையும் சில விஷயங்கள் சில ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கா. ஆனால் உங்கள் ஆத்து சம்பிரதாயம் எதுவோ அதையே ஃபாலோ பண்ணுங்கோ. உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாலும் அதையே ஃபாலோ பண்ணலாம். யோக வேஷ்டியாக மேலே நாம் அந்த அங்கவஸ்திரத்தை போட்டுக்கொண்டு 2 கைகளையும் உள்ளே மறைத்து கொண்டு உங்களுக்கு எப்படி மந்திரத்தை எண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காளோ அதே மாதிரி எண்ணிக்கொள்ள வேண்டியது. இதுலேயும் சம்பிரதாய பேதங்கள் நிறைய இருக்குது. தொடக்கூடாத ஒரே ஒரு பர்வா நடுவிரலில் இருக்கக்கூடிய 2வது கணுவை தொடக்கூடாது. மற்ற எல்லா கணுக்களையும் தொட்டு ஜபம் செய்யலாம். நடுவிரலில் இருக்கிற அந்த கீழே 2வதாக இருக்கக்கூடிய கணு மேருமலை, அந்த மேருமலையை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறதுனால, சூரியன் மேருமலையை தாண்டுறது இல்லை அப்படிங்கிறதுனால தான் 2 அயனம் நமக்கு, உத்தராயணம் தட்சிணாயணம் 2 அயனம் தான். வடக்கேர்ந்து தெற்க போவார், தெற்கேர்ந்து வடக்க போவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த மேருமலையை தாண்டுவதில்லை அப்படிங்கிற சங்கல்பத்தில் சூரியன் இருக்கார். அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கணுவை மட்டும் தொடக்கூடாது. கரமாலையாக ஜபம் செய்ய வேண்டும். கரமாலான்னு பேர். இந்த கையில் வச்சு எண்ணிக்கிறோம் இல்லையா, இதற்கு கரமாலா அப்படின்னு பெயர். எண்ணிக்கை இல்லாமல் நான் காயத்ரி செய்யலாமோ அப்படின்னா செய்யக்கூடாதுன்னு சாஸ்திர வச்சனம். எண்ணிக்கை இல்லாமல் காயத்ரி செய்யக்கூடாது. எண்ணாமல் செய்யக்கூடிய காயத்ரியை அரக்கர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் அப்படிங்கிறதாக நமக்கு கதை சொல்லி வச்சிருக்கா. என்ன அர்த்தம்னா நமக்கு அதில் தாத்பரியம் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கா. காயத்ரி சொல்லிகிட்டே நீங்கள் எண்ணிக்கையை மறந்துட்டேன்னா தப்பு கிடையாது. ஆனால் உங்களை உட்காத்தி வைக்கிறதுக்கு ஒரு எண்ணிக்கை அவசியமாக இருக்கிறது. 108, 1008, 10,000 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை நம்மளை உட்காத்தி வைக்கிறதுக்கு அவசியமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சஞ்ஞா செய்ய வேண்டும்.
எத்தனை சஞ்ஞை ஆயிருக்குங்கிறத எண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரமாண ஸ்லோகங்கள் இருக்கின்றன. சஞ்ஞா இல்லாமல் காயத்ரி பண்ணக்கூடாது, ஒரு எண்ணிக்கை இல்லாமல் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்கா. எண்ணிக்கை இல்லாமல் பண்ணினால் அதை அசுரர்கள் எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள். அதனால நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதை எண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பண்ணுவதை எண்ணி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பிரமாண ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இப்படி ஜபத்துக்கு கரமாலையை பயன்படுத்தணும், இல்லாட்டி அக்ஷமாலையை பயன்படுத்த வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் மறைப்புக்குள்ளாகத்தான் செய்ய வேண்டும். அந்த நம்ம யோக வேஷ்டி மேலே போட்டுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே கையை விட்டுண்டு மறைச்சுன்னு தான் செய்ய வேண்டும். இதற்கு பாஷ்யம் பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்கா நம்ம பெரியவாள்லாம் அப்படின்னா, இது பிரகிருதியும் புருஷனும் சேருவதை போன்றது, ஆண் பெண் சேர்க்கையை போன்றது. இது வெளியிலே தெரியக்கூடாது, ஒரு துணியை மேலே மூடிண்டு அதுக்கு மேலே தான் உள்ளதான் ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. இப்படியாக ஜபத்தினுடைய விஷயங்கள். இந்த ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 8 முத்திரையை காட்ட வேண்டியது. காட்டிட்டு அப்புறம் தேவியினுடைய உத்வாசனம், தேவியை அனுப்பிச்சு வைக்கணும் இல்லையா. தேவியை ஆவாகனம் பண்ணினோமோ அந்த தேவியை அனுப்பித்து வைக்க வேண்டும். அதுக்கு தான் உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வத மூர்தனி பிராமணேபியோ அனுஜானம் கச்ச தேவி யதா சுகம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி, பிராமணர்களுக்கு தேவையானவற்றை செய்த தேவியே, நீ எப்படி சுகமோ அந்த இடத்துக்கு உன்னுடைய ஸ்வதாமத்துக்கு நீ எழுந்தருளலாம், நீ போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதாக தேவியை இது பண்ணுகிறோம், விசர்ஜனம் பண்ணுகிறோம். யதாஸ்தானம் பண்ணுறோம் இல்லையா, யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு யதாஸ்தானம் பண்ணக்கூடிய விஷயம் இந்த உத்தமேஷிகரே தேவி. அதுக்கப்புறமாக ஒரு மந்திரத்தை, ஒரு பத்தியை நம்ம சொல்லுவோம். மித்திரசிய சர்ஷனி திருத்தகாவாக இருக்கலாம், மத்தியானம் ஆசத்தியன ரஜசா சொல்லுவோம், சாயங்காலம் இமமே வருண சொல்லுவோம். இதெல்லாம் வேதத்திலிருந்து ஒரு பேராகிராஃபை நம்ம படிக்கிறதுக்காக நம்மளுடைய மகான்கள் அட்லீஸ்ட் கலியுகத்தில் வேதம் இல்லாமல் வேதாத்தியனம் ரொம்ப மலிஞ்சு போயிடுறது, அட்லீஸ்ட் ஒரு பத்தியாதி வா சொல்லட்டும் அப்படிங்கிறதுனால தேவியை யதாஸ்தானம் பண்ணினதுக்கு அப்புறமாக ஒரு பத்தி வேதத்தினிலிருந்து வாக்கியத்தை நமக்கு சூரியனை பற்றியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறா. கார்த்தால சொல்கிறோம், மித்ரஸ்ய தர்ஷனி திருதா அவோ தேவஸ்ய சானசி மித்ரோ ஜனான் யாததி ப்ருவான் மித்ரோதா தார பிருத்திவி மதத்யா மித்ர கிருஷ்டீரணி மிஷா விசஷ்டே மித்ராய ஹவ்யம் கிருதவஜ்ஜுஹோத பிரசமித்ரமர்த்தோ அஸ்து பிரயஸ்வான் யஸ்தாதித்ய சிக்ஷாதி விரதேன நஹன்யதே நஜீயதே த்வோதோ நைனம் அம்ஹோ அஷ்ணோ தந்தீதோன தூராத். இது கார்த்தால சொல்கிறோம். ஆசத்தியன ரச வர்த்தமானோ நிவேஷன் இது மத்தியானம் சொல்கிறோம். இமமே வர்ண ஸ்ருதீஹ மத்தியாச்சம் நிலைய துவாமவஸ்யுராச்சகே தத்வா ஆயாமி பிரம்மணா வந்தாவான சதாஷா ஆஸ்தே யஜமானோ அவிர்பீஹி அஹேளமானோ வருணேஹவோ திருஷம் சமானோ ஆயு பிரமோஷீஹி இது சாங்கியாலம் சொல்கிறோம். இதற்கும் அர்த்தங்கள் இருக்கின்றன. ஆதித்யனை, அதாவது சூரிய தேவனை நாம் வணங்குகிறோம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினுடைய பொதுவான தாத்பரியம். இந்த 3 மந்திரங்களுமே சூரிய தேவனை வணங்குறது, சாயங்காலம் இருக்கிறது மட்டும் வருணனை வணங்குறது. இமமே வருணா. இந்த கார்த்தால சொல்லக்கூடியது என்ன சொல்கிறதுனா ரொம்ப அழகான இடம். சில அழகான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு அந்த அர்த்தம் மறக்காது. நிமிஷாபி சஷ்டே, ஒரு நிமிஷம் கூட கண் கொட்டாமல் சூரியன் நம்மளை பார்த்துட்டே இருக்காராம். அப்படி ஒருத்தர் நம்ம மேலே ஒரு கேர் எடுத்துக்கிறா அப்படின்னாலே நமக்கு ஒரு தைரியம் வந்துடுறது இல்லையா. கண் கொட்டாமல் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர் அப்படிங்கிறது சூரியனை பார்த்து இங்கே சொல்கிறார். இப்படி சூரியனை வழிபடுவதால் நம்மளுடைய மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது. யார் என்னை பார்க்கலன்னு நினச்சிக்காதீங்கோ, யார் என்னை கேர் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்கோ, சூரியன் எனக்காக கேர் பண்ணுறார் அப்படிங்கிறதாக கார்த்தால மந்திரம். ஆசத்தியன ரஜசாவும் அதே மாதிரி தான். மர்த்தியர்களையும் அமிர்தர்களையும் ஒரே போல ரதத்திலிருந்து பார்த்து கொண்டே வருகிறார். ஹீ இஸ் சீயிங் எவ்ரி ஒன் அலைக். சத்தியேன ரஜசா வர்த்தமானோ நிவேஷேன் அமிர்தம் மர்த்தியம் ச. அமிர்தம் மர்த்தியம் ச, அமிர்தர்களையும் மிருத்தர்களையும் ஒரே மாதிரி பார்த்து கொண்டு வருகிறார். ஹிரண்யேன ரதேனா, தங்கமாக இருக்கக்கூடிய தன்னுடைய ரதத்திலே சவிதா யாதி, சவிதா தேவதை வருகிறார். புவனா விபஷ்யன்னு, இந்த புவனத்தை பார்த்து கொண்டு, தேவர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் இருந்துடுறதுனால யாருக்கும் தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் வராது. யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கா அப்படிங்கிறதுனால தவறான எண்ணமோ தவறான செய்கையோ செய்யறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்காது. ஒருத்தன் இருக்கான், கொலைகாரனாகவே இருந்தாலும் தாயோட மடியில் படுத்துன்னு இருக்கிறச்ச அவனுக்கு தவறான எண்ணமோ இல்லை கொலை பண்ணக்கூடிய எண்ணமோ தோணாது இல்லையா. தாயாரோட மடியில் படுத்துன்னு இருக்கும் பொழுது கொலை பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் அவனுக்கு வராது இல்லையா.
அதுபோல இந்த தேவர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சூரிய தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். கார்த்தால சொல்றது, ஒரு நிமிஷம் கூட கண் கொட்டாமல் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ரணிமிஷாபி சஷ்டே அப்படின்னு சொல்றது. சாயங்காலம் மத்தியானம் என்ன சொல்றது, நீங்கள் புவனா விபஷ்யன்னு, இந்த புவனத்தை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது. அப்போ இந்த விஷயங்கள்ல நமக்கு மனசுக்கு தெம்பை ஊட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. சாயங்காலம் இவமே வர்ண சொல்லும்போது, இவமே வர்ண ஸ்ருதீகவம் அத்தியாச்சம் ரிளைய, எனக்கு இன்பத்தை கொடுங்கள். துவாம் அவசியு ராச்சகே, நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன். தத்வாயாமி பிரம்மணா வந்தமானஹா தது ஆஷாஸ்தே, நான் கேட்கும் விஷயங்களை எனக்கு கொடுங்கள், கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்துங்கள் அப்படிங்கிறதாக சாயங்காலம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு, சாயங்காலம் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு அர்த்தம் வருண தேவனை பார்த்து சாயங்காலம் சொல்லுகிறோம். சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆகிறாருங்கிறதுனால ராத்திரி ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிறதுனால வருண தேவரை நமஸ்காரம் பண்ணுகிறோம். இமம்மே வருணஹா அப்படின்னு. இப்படியாக இந்த உபஸ்தான மந்திரங்கள் முடிகின்றன. அப்புறம் நிறைய பேருக்கு சந்தேகம் எங்கே வருதுன்னா, இந்த திக்தேவதா வந்தனத்தில் சந்தேகம். கார்த்தால கிழக்க பார்த்துட்டு பண்ணுறோம், சாயங்காலம் அப்போ சந்தியாயை நமகா மேற்குலனா வரும் அப்படின்னு. கார்த்தாலையும் சந்தியாயை நமகா கிழக்க பார்த்துட்டு பண்ணனாலும் பண்ணலாம். 4 திக்குகள்லையும் அவளே தான் இருக்காங்கிறதுனால எந்த திக்கை பார்த்து சொன்னாலும் அது அவளையே போய் சேருகிறது. ஆனால் 2 சம்பிரதாயம் இருக்குது. ஒன்று கிழக்க பார்த்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம், எந்த பக்கம் சூரியன் இருக்கோ அதை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம். ரெண்டுமே கரெக்டு தான். உங்களுக்கு எப்படி இருக்கோ, உங்களுக்கு எப்படி சௌரியமோ அது போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் அபிவாதையே, நான் இந்த ரிஷியினுடைய கோத்திரத்திலே வந்தவன். ஏன்னா நம்ம பெருமை நமக்கு தெரிஞ்சால்தான் நம்மளை அல்பன் அப்படின்னு நினச்சிக்க மாட்டோம். நம்ம ஏன் நம்மளை அல்பன் நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு சக்தி இல்லை, நம்ம பாவம் பண்ணிட்டோம், நம்ம பாப்பிகளாக இருக்கிறோம், நமக்கெல்லாம் புண்ணியமே கிடையாது, நம்மெல்லாம் என்ன ஆக போகிறோன்னே தெரியலங்கிற கவலை இருக்கிறதுனால தான் நம்மளை நாம் அல்பர்கள் நினச்சிக்கிறோம். நான் இந்த லைனேஜில் வந்தவன், நான் இந்த வம்சத்தில் வந்தவன்கிறத நினச்சிக்கும் பொழுதே ஒரு சக்தி வந்துடும். சொல்கிறார் இல்லையா, பாடுறார் இல்லையா பாரதியார், சக்தி பிறக்குது மூச்சினிலே. அப்போ அந்த சக்தி எப்போ வரும்னா, நான் இங்கே பறந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது வர வேண்டும். அப்படிங்கிறதுனால இந்த அபிவாதனத்தை வச்சிருக்கா. இந்த ரிஷிகளினுடைய பிரவரத்திலே நான் வந்திருக்கிறேன். நிறைய கோத்திரங்கள் ரேராக இருக்கும். நானே ஒரு ரேரான கோத்திரத்தை சேர்ந்தவன் தான். நிறைய பேருக்கு சூத்திர ரிஷியே கோத்திர ரிஷியாக இருக்க மாட்டார். அது நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் எனக்கு சூத்திர ரிஷி கோத்திர ரிஷி 2 பேரும் ஒருத்தர் தான். ஆஷ்வலாயனரே தான் எனக்கு சூத்திர ரிஷியும். நான் ரிக்வேதத்தை சேர்ந்தவன், ரிக்ஷாகாத்யாயி. எனக்கு கோத்திரமும் ஆஷ்வலாயன கோத்திரம் தான். ஆஷ்வலாயன கோத்திரத்துக்காராக இருக்கா. எங்களுக்கு பிரவரங்கள் இருக்கின்றன. இந்த பிரவரம் இருக்கிறதுனால தானே தைரியமாக இன்றைக்கி நான் சொல்கிறேன், எங்கள் கோத்திரம் இருக்குது. நான் யாராவது ஒருத்தர் சார் நீங்கள் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், நீங்கள் சூத்திரத்தை கோத்திரம்னு நினச்சிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லையா எனக்கு பிரவரம் இருக்குன்னு நான் பிரவரம் சொல்கிறேனே. ஏன்? அதுக்காக தான் பிரவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதுதான் லைனேஜ், இதுதான் உன்னுடைய வம்சம் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் அபிவாதையே சொல்லி, இந்த ரிஷியினுடைய பிரவரத்திலே நான் வந்திருக்கிறேன், இன்ன கோத்திரம், இன்ன சூத்திரம், இன்ன சாகாத்யாயி, இன்ன சர்மா என்னுடைய பெயர், அகம் அஸ்மி போஹோ, நான் உங்களை நமஸ்காரம் பண்ணுகிறேன். சந்தியாதேவியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் திஷாவந்தனம், பிராச்சிய திசையை நமகா கிழக்க பார்த்து சொல்லணும். தட்சிணாயை திசையே நமகா, தட்சிண திசையை பார்த்து சொல்ல வேண்டும். பிரதீச்சிய திசையே நமகா, மேற்கு பார்த்து. உதீச்சிய திசையே நமகா, வடக்கை பார்த்து. அப்புறம் ஊர்த்வாய நமகா, அதராய நமகா, அந்தரிக்ஷாய நமகா, பூமியே நமகா, பிரம்மணே நமகா, விஷ்ணுவே நமகா அப்படின்னு சொல்லணும். இது மேலையும் கீழேயுமாக நமக்கு எது ஊர்த்வம் எது அதரம்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல், அங்கேயும் தேவதா சுரூபமாக இருக்கிறதுங்கிறதுனால 4 திக்குகளுக்கும் வந்தனம் பண்ணிட்டு மேலையும் கீழேயும் சேர்த்தே நமஸ்காரம் பண்ணுகிறோம். இப்போ இந்த தேவதைக்கு, இந்த திக்குகளுக்கு தேவதைகளாக இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தெற்கு திசையை நோக்கி யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்தகாயச்ச வைவஸ்வதாய காலாய சர்வபூத க்ஷயாயச்ச ஔதும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே விருகோதராய சித்ராய சித்திரகுப்தாயவை நமோ நமஹா அப்படிங்கிறதாக தெற்கை பார்த்து சொல்ல வேண்டும். இது யமதர்மராஜரனுடைய ஸ்தோத்திரம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். அதே மாதிரி யமதர்மராஜாவை நித்தியமே நம்ம வழிபாடு பண்ண வேண்டும். ஏன்னா அவர் தெற்கு திசை அவர் தானே கட்டி காப்பாற்றுறார் இல்லையா, சதன் டைரக்ஷன் அவர் தானே கட்டி காப்பாற்றுறார். மேற்கை நோக்கி ரிதகம் சத்யம் பர பிரம்மம் புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்த்வர ஏதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நமோ நமஹாங்கிறது மேற்கை பார்த்து சொல்ல வேண்டியது. நமக்கு வடக்க நர்மதை இருக்குங்கிறதுனால கீழே தட்சிண சம்பிரதாயத்தை சேர்ந்தவாள்லாம் வடக்க பார்த்து நர்மதாயை நம பிராத்தகான்னு சொல்கிறா. வடக்கத்தியக்காரா என்ன சொல்லுவாளோ எனக்கு தெரியாதவா, சம்பிரதாயம் தெரியாதுங்கிறதுனால எனக்கு தெரியலை, கேட்டுட்டு வேணா சொல்கிறேன்.
நம்ம தட்சிண சம்பிரதாயத்தை சேர்ந்தவா எல்லாரும் நர்மதாயை நமப்பிராத்தகான்னு சொல்லலாம். கார்த்தால நம்ம நர்மதாயை நமப்பிராத்த, நர்மதாயை நமோனிஷி, நமோஸ்து நர்மதே துப்பியம் திராஹிமாம் விஷசர்ப்பதா, விஷசர்ப்பங்களிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு நர்மதா தேவியை, நர்மதா நதியை பார்த்து நமஸ்காரம் செய்கிறோம், பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஜலத்காரோர் ஜலத்கார்வாம் சமுத்பன்னோ மகாயஷாக அஸ்தீக சத்தியசந்தோமாம் பன்னகேபியா அபிரக்ஷது. ஜரத்காருன்னு 2 பேருக்கு பிறந்த அந்த அஸ்தீகர் அவருடைய பலத்தினால் என்னை சர்ப்பங்கள் தீண்டாமல் இருக்க வேண்டும், பாம்பு தீண்டாமல் இருக்க. அந்த காலத்தில் பாம்பெல்லாம் அடிக்கடி போகும் இல்லையா, கிராமங்களில் பாம்புகள் நிறைய இருக்கும். அதில் தீண்டி மரணமாகிறவாள் நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்ததுனால பாம்புகள் இடத்துலேருந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணுங்கிறதுக்காக இந்த மந்திரங்களை வைத்திருந்தார்கள். அபசர்ப்ப சர்ப்ப பத்ரம் தே தூரம் கச்ச மகாயஷாக ஜனமேஜயசிய யஜ்ஞாந்தே அஸ்தீக வச்சனம் ஸ்மரன்னு. ஜனமேஜயன் பெரிய யாகம் நடத்தினார் இல்லையா, ஸ்ரீமத் பாகவதத்தில் கடைசியில் பார்க்குறோம் இல்லையா, ஜனமேஜயன் பெரிய யாகம் நடத்துகிறார், எங்கள் அப்பாவை தீண்டின அந்த நாகம் தக்ஷகன் சாக கடவது அப்படின்னு. எல்லாம் பிராமணாளுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஒரு யாகம் யஜ்ஞம் பண்ணினான்னா அவள் என்ன நினைக்கிறாளோ அதை சாதிச்சுக்கிற சக்தி பிராமணாளுக்கு உண்டுன்னு அந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அத்தனை பாம்புகளும் அங்கே உள்ள விழறதான். அப்படி ஒரு கதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஸ்ரீமத் பாகவதத்தில். கடைசியாக அந்த தக்ஷகன் வரான், யாருக்காக அந்த யாகம் பண்ணாலோ அவன் அதுக்குள்ளே கடைசியில் விழலை. அப்போ தான் அஸ்தீகர் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறார். அந்த அஸ்தீகருக்கு வசனம் சத்தியம் பண்ணி கொடுக்குறான், இனிமேல் உங்களை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன், பிராமணர்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், சந்தியோபாசகர்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். அஸ்தீக வச்சனம் ஸ்மரன்னு அவருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை ஞாபகம் வச்சுண்டு அபசர்ப்ப சர்ப்ப பத்ரம்தே தூரம் கச்ச மகாயஷாக, தள்ளிப்போ, என் கிட்டக்க வராத தள்ளிப்போன்னு அந்த நாகங்களுக்கு சொல்லுவதாக இந்த மந்திரம் வடக்கு நோக்கி சொல்ல வேண்டியது. அப்புறம் கிழக்கு நோக்கி. சாயங்காலம் இதை மேற்க நோக்கி சொல்கிறவாளும் இருக்கா, இல்லை சாயங்காலமும் கிழக்கு நோக்கி சொல்கிறவாளும் இருக்கா. 2 சம்பிரதாயம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இருக்குது. நமஸ்தவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதிநாச ஹேத்தவே, சூரியனை சொல்லக்கூடியது. நமஸ்தவித்ரே, சவிதா தேவதையாக இருக்கக்கூடிய உமக்கு நமஸ்காரம். ஜெகதேக சக்ஷுஷே, ஜகத்துக்கு ஒரே கண்ணாக இருக்கக்கூடிய உமக்கு நமஸ்காரம். ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாச ஹேத்தவே, பிரசூத்தினா உண்டாக்குவது, சிருஷ்டி, பிரசூத்தையாக இருக்கிறாள்னு சொல்கிறோம் இல்லையா கர்ப்பஸ்திரியை பார்த்து. பிரசூதி ஜகத்தை உண்டாக்கி காப்பாற்றி அழிக்கக்கூடியவர், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கிரமம். திரைமயாய திரிகுணாத்மதாரிணே, 3 தேவர்களுடைய வடிவமாக நீரே இருக்கிறீர். யாரு? விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே, பிரம்மாவாகவும் நாராயணராகவும் சங்கரராகவும் நீரே இருக்கிறீர். தியேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசனா சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபோ திருதசங்க சக்கரஹா. இதெல்லாம் நம்ம நம்மளுடைய புராணங்களில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். நம்ம அந்த தேவதைகளை வந்தனம் பண்ணுவதற்காக நம்மளுடைய மகான்கள் இங்கே எடுத்து கொடுத்துருக்கா நமக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காயன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியா துணைவா பிரகிருத்தே சுபாவாத் கரோம் எத்தியத் சகலம் பிரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு சொல்கிறோம். ஆகாஷாத் பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சத்தின்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் இங்கே ஒரு சந்தேகம், காயத்ரி தான் பரபிரம்மம் சொல்லிகிட்டே வந்தேளே, ஆனால் சந்தியாவந்தனம் முழுக்க பண்ணி முடிச்சுட்டு ஆகாஷாத் பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சத்தின்னு சொல்கிறேளே. எப்படி வானத்திலிருந்து வரக்கூடிய மழை நீரானது சமுத்திரத்தை போய் அடைகிறதோ அதே போல் யாருக்கு எப்படி வந்தனம் பண்ணினாலும் கேசவனை போய் அடைகிறதுன்னு சொல்கிறேளே. அதே போல் நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு சொல்கிறேளே காயன வாச்சா சொல்லும் பொழுது. இது எப்படி சுவாமி அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட், சுவாபாவிகமாக வர டவுட்டு தானே. பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததா அப்படிங்கிற வாக்கியத்தினால நம்ம என்ன நல்ல கர்மா செய்தாலும் என்ன சத்கர்மா செய்தாலும் விஷ்ணுவினுடைய பலம் கூடியிருக்க வேண்டும், விஷ்ணுவுக்கு அந்த பலம் போய் சேர வேண்டும். ஏன்னா நம்ம இருந்தால் தானே, நாளைக்கு நான் இருந்தால் தானே சந்தியாவந்தனம் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு 3 போர்ட்ஃபோலியோவை காயத்ரி தேவி 3 பேருக்கு கொடுத்தா அப்படிங்கிறத பார்த்தோம். ரஜோகுணியாக இருக்கக்கூடிய பிரம்மா சிருஷ்டியை பண்ணுகிறார், சத்வகுணியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஸ்திதியை பண்ணுகிறார், தமோகுணியாக மகேஸ்வரர் மகாருத்ரர் மகாகாலர் சம்ஹாரம் பண்ணுகிறார் அப்படிங்கிறதாக பார்த்தோம். அப்போ இன்னும் சிருஷ்டிக்குண்டான பிரம்மாவுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணினோன்னா இன்னும் நிறைய பேர் வந்துடுவா. இருக்கிறதே பயங்கர பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனாக இருக்குது. ருத்ரனை சொன்னோன்னா எக்ஸ்டிங்ஷன் தான், இமீடியட் எக்ஸ்டிங்ஷன் தான். அப்போ யாரோட பலம் இதில் பிரவர்த்திக்கணும்னா எக்ஸிஸ்டன்ஸோட பலம் தான் பிரவர்த்திக்கணும். பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததா. அதனால் நம்ம பண்ணக்கூடிய சத்கர்மாக்கள் எல்லாத்தையும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறோம். விஷ்ணுவினுடைய பலம் கூட வேண்டும் அப்படிங்கிறதுனால விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறோம். ஸ்திதியில் நமக்கு ஆசை இருக்கிறதுனால
இல்லை நான் இருந்ததெல்லாம் போகிறோம் அப்படின்னா என்ன எல்லாரும் வேண்டிக்கிறா? அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவிதம் தேஹிமே கிருபையா சம்போ துவயி பக்தி அசஞ்சலம். அப்போ சங்கரன் கிட்ட வந்துடுறாள் இல்லையா, சம்பு கிட்ட வந்துடுறாள் இல்லையா? போதும் போதும்னு நினச்சிக்கிறவா அந்த மந்திரத்தை தானே, அந்த ஸ்லோகத்தை தானே சொல்கிறா இல்லையா? அப்போது நம்மளுடைய எண்ணம் எக்ஸிஸ்டன்ஸாக இருப்பதால், நம்முடைய எண்ணம் சத்காரியங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும்ன்றதில் இருக்கிறதால் நம்ம இந்த எல்லா பலன்களையும் நாராயணருக்கு தத்தமாக கொடுக்கிறோம். அப்புறம் நம்ம உட்கார்ந்த இடத்துல ஒரு ஜலத்தை விட்டு, அந்த இடத்துல அந்த சக்தி மந்திர சக்தி இருந்துகிட்டே இருக்குமா, அதனால் நம்ம எந்திரிச்சு அந்த இடத்துல ஒரு ஜலத்தை விட்டு அத்யானோ தேவ சவிதகாங்கிற மந்திரத்தை சொல்லி நம்மளுடைய நெற்றிக்கு புருவ மத்தியில் இட்டுண்டு அதோட சந்தியாவந்தனம் பூர்த்தி ஆகிறது. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுத்துட்டேன். விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி சொல்லி முடிச்சிடணும், இந்த மந்திரார்த்தங்கள்லாம் இன்றைக்கி முடிச்சிடணும். அப்படிங்கிறதுனால நாளைக்கு காயத்ரியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மந்திரங்கள், காயத்ரி வஜ்ரேஸ்வரி வித்யான்னு ஒன்று இருக்குது, சதாக்ஷரி காயத்ரி அப்படின்னு ஒரு காயத்ரியினுடைய விஷயம் இருக்கிறது. அப்புறம் இன்னும் சில உபாக்கியானங்கள்லாம் இருக்குது. காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணினதுனால என்ன நடந்தது அப்படிங்கிற உபாக்கியானங்கள். எவ்வளோ பாவியாக எவ்வளோ துஷ்டர்களாக இருந்தாலும் காயத்ரி தேவி அவர்களை எப்படி உத்தாரணம் பண்ணுறா அப்படிங்கிறதுக்கு சில கதைகள். இதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் சத்சங்கத்தில். நமஸ்காரம். சத்குரு சுவாமினஹ ஜெய். ஹர நமः பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா.